ரைட். ஸோ கவனிங்க பிள்ளைகள், இந்த இயர் எக்ஸாம் செய்யக்கூடிய பிள்ளைகள் 2025 பேட்ச் அண்ட் ரிப்பீட்டர்ஸ். இன்னும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு சரியாக 2 மாசம் தான் இருக்குது. ஸோ இருக்கக்கூடிய இந்த காலத்தை நீங்க எப்படி பயன்படுத்திக் கொண்டால் உங்களோட ரிசல்ட்ல ஒரு அதிகரிப்பு உண்டாக்கலாம் என்கிறதுக்கான ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் தான் இது. நீங்க இருக்கக்கூடிய காலத்தை சரியான முறையில திட்டமிட்டு சரியான வேலை நீங்க படிச்சேன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் உங்களோட ரிசல்ட்ல ஒரு அதிகரிப்பு உண்டாக்கலாம். நீங்க எந்த லெவல்லையும் இருக்கலாம், நீங்க எந்த ஒரு லெவல்லையும் இருக்கலும். ரைட். நீங்க சரியான வேலை சரியான முறையில நீங்க உங்களோட டைமை பயன்படுத்தி கொண்டேன்னு சொன்னால் உங்களோட ரிசல்ட்ல நீங்க பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியும். ரைட். ஸோ உங்களோட கடந்த காலங்கள் எப்படியும் இருக்கலாம். உங்களோட நீங்க ஏ லெவல் ஸ்டார்ட் பண்ணத்துல இருந்து இது வரைக்கும் நீங்க ஒரு வேலை படிச்சிருப்பீங்க. ரைட். ஸோ அந்த வேலை நீங்க கண்டினியூ பண்ணணும். இருக்கக்கூடிய இந்த காலத்துல நீங்க என்ன செய்யணும், கண்டினியூ பண்ணுவீங்க. ரைட். ஸோ இதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்கும். சரியான வேலை போகக்கூடிய பிள்ளைகள் அதை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ரைட். சில பிள்ளைகள் இருக்கக்கூடிய காலத்தை எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்று சொல்லி தெரியாம தடுமாற கொண்டிருப்பாங்க. எதை நாங்க படிக்கணும், அதை எப்படி நாங்க படிக்கணும், இந்த விடயங்கள் தெரியாம பிள்ளைகள் கொஞ்சம் தடுமாறி கொண்டிருப்பாங்க. சில பிள்ளைகள் எக்ஸாம் பயந்து அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. ரைட். ஸோ கவனிங்க, நாங்க எந்த ஒரு பயமும் பயப்பட தேவையில்லை. ரைட். நாங்க எந்த ஒரு பயமும் பயப்பட தேவையில்லை. சரியா? ரைட். வரக்கூடிய எக்ஸாம நாங்க என்ன செய்யலும், எங்களால சரியான முறையில பெர்ஃபார்மன்ஸ் காட்டிலும், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டிலும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஏலும் நல்ல ரிசல்ட் எடுக்கிறதுக்கு. ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க உங்கள நம்பிக்கை கொண்டு வச்சுக்கொள்ளுங்க. ரைட். உங்கள நீங்க நம்பிக்கை கொண்டு வச்சுக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஏலும். சரியா? பட் இருக்கக்கூடிய காலத்தை நாங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும். இருக்கக்கூடிய காலத்தை நாங்க சரியாக பயன்படுத்தி கொண்டேன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் எங்களோட ரிசல்ட்ல ஒரு அதிகரிப்பு உண்டாக்கலாம். ரைட். ஒரு 10 மார்க்ஸை கூட்டிலும், 20 மார்க்ஸை கூட்டிலும், ஒரு 30 மார்க்ஸை கூட்டிலும். ரைட். ஆனா இருக்கிற காலத்தை நாங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும். ரைட். ஸோ பிள்ளைகள் கவனிங்கன்னு சொன்னா, இப்ப நான் இந்த கைடன்ஸ் உங்களுக்கு டோட்டலி கெமிஸ்ட்ரி பாடத்துக்கு தான் செய்யறேன். கெமிஸ்ட்ரி பாடத்துக்கான கைடன்ஸ் தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு தாருது. அப்போ நான் பேசக்கூடிய விஷயம் எல்லாமே கெமிஸ்ட்ரி பாடத்துக்கு மட்டும்தான் பொருந்தும், ஏனைய பாடங்களுக்கு அல்ல. சரியா பிள்ளைகள்? ரைட். ஓகே. ஸோ கவனிங்க, இப்போ நீங்க முதலாவது செய்ய வேண்டியது சிலபஸை முடிக்கணும். நீங்க முதலாவது செய்ய வேண்டிய வேலை உங்களோட சிலபஸை முடிக்கணும் நீங்க. ரைட். எக்ஸாமுக்கு இன்னும் 1 கிழமை இருக்குது, 2 கிழமை இருக்குது, 3 கிழமை இருக்குது. ஸோ எக்ஸாமுக்கு இன்னும் 10 நாள் 20 நாள் இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க தியரி கிளாஸ் என்று சொல்லி அலைஞ்சு தெரியக்கூடாது. தியரி கிளாஸுக்கு சொல்லி நீங்க என்ன செய்ய இயலாது, அலைஞ்சு தெரிய முடியாது. ஏண்டால் அது உங்களோட செல்ஃப் ஸ்டடி நேரம். ரைட். அதனால நீங்க உங்களோட சிலபஸை முதலாவது முடிச்சு கொள்ளுங்க. சரியா? முக்கியமாக கெமிஸ்ட்ரி பாடத்துல நீங்க, நான் நினைக்கிறேன் இப்ப யூனிட் 12 கடைசி பகுதிகளில் இருப்பீங்க, அல்லது எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி படிச்சு கொண்டிருப்பீங்க, அல்லது யூனிட் 14 இண்டஸ்ட்ரியல் என்வாயன்மெண்டல் பொல்யூஷன். ஸோ இந்த பாடங்கள் படிச்சு கொண்டிருப்பீங்க. ரைட். முதல்ல அந்த சிலபஸை நீங்க முடிச்சு கொள்ளணும். முதலாவது வேலை அதுதான். சரியா? முதலாவது வேலை உங்களோட சிலபஸ், பேலன்ஸ் இருக்கக்கூடிய சிலபஸை முடிச்சு கொள்ளுங்க. அது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்பைன்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சு கொள்ளணும். ரைட். ஸோ முதலாவது இது. ரைட். ஸோ அதுக்கான ரிசோர்ஸ் இருக்குது. இப்போ வளங்கள் நிறைய. ரைட். முதல் காலங்கள் தான் எங்களுக்கு சிலபஸ் முடிச்சு கொள்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. நேரடி கிளாஸஸ் மூலம் தான் முடிக்கணுன்ற அவசியம் இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி இல்லை. சரியா? அப்ப முதலாவது நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, உங்களோட பேலன்ஸ் இருக்கக்கூடிய சிலபஸை முடிச்சுட்டே என்று சொன்னால் இருக்கக்கூடிய காலம் உங்களோட செல்ஃப் ஸ்டடிக்குரிய காலம் தான். நீங்க சுயமாக உங்களோட படிப்பை நீங்க படிச்சு கொள்ள வேண்டியது தான். சரி? உங்களோட நேரங்களை காலங்களை பிரயாணங்கள்ல ட்ராவலிங்ல நேரடி கிளாஸஸ் போகணும்னு சொன்னா நீங்க ட்ராவல் பண்ணணும். ரைட். ஸோ அதுல நேரங்கள் போகும். கிளாஸ் போயிட்டு வந்த டயர்டுன்னு இருக்கு. அப்போ அந்த நேரங்கள் எல்லாம் நீங்க சரியான முறையில பயன்படுத்திக் கொள்ளணும். பயன்படுத்த வேண்டிய நேரங்கள் உங்களோட செல்ஃப் ஸ்டடிக்கு கொடுக்க வேண்டிய நேரங்கள். ரைட். அப்ப முதலாவது வேலை நீங்க உங்களோட சிலபஸை முடிக்கணும். சரியா? ரைட். ஓகே. இப்ப சிலபஸ் முடிக்கிற ஒரு பகுதி, ஒரு வேலை ஒன்று இருக்கு. அடுத்தது நீங்க செய்ய வேண்டியது பாஸ் பேப்பர். எங்களோட வழிகாட்டி பாஸ் பேப்பர் தான்.
எங்களை கைட் பண்றது பாஸ் பேப்பர் தான். நானோ அல்லது என்ன போல ஆன்லைன் கிளாஸ் செய்யக்கூடிய டீச்சர்ஸோ அல்லது உங்களோட நேரடி கிளாஸ் டீச்சர்ஸோ அல்ல. ரைட், எங்கட ஒரு சப்போர்ட் இருக்கும், அது ஓகே, அது ஒரு சப்போர்ட், ஒரு 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 டைப்ல அது உங்களுக்கு சப்போர்ட் தருது. ஆனா உங்களை கைட் பண்றது, உங்களோட திறமைய உங்களுக்குள்ள கூட்ட வைக்கிறது, ரைட், உங்களோட பெர்ஃபார்மன்ஸை கூட்ட வைக்கிறது உங்களோட பாஸ் பேப்பர் தான். நீங்க எவ்வளவு தூரம் பாஸ் பேப்பர்ஸ் கேள்விகளை சுயமாக செய்றீங்களோ அந்த அளவு தூரம் உங்களோட டேலண்ட், ரைட், உங்களோட டேலண்ட் கூடும். உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல நீங்க ஒரு புதிய கேள்விகளை தான் சந்திக்க போறீங்க, ரைட். புதிய கேள்விகளை நீங்க ஒரு கேள்வியை சந்திக்கக்கூடிய நேரத்துல அதுக்கு எப்போ உங்களுக்கு ஐடியா வரும் என்று சொன்னா அது போன்ற கேள்விகளை நீங்க ஆல்ரெடி செஞ்சிருக்கணும், ரைட். அப்ப பாஸ் பேப்பர்ஸ் கொஸ்டின் நீங்க அதிகமாக செய்து, ரைட், அதிகமாக செய்யக்கூடிய நேரத்துல உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல ஒரு புதிய கேள்வி அணுகுவது லேசாக இருக்கு. எங்களோட ஃபைனல் எக்ஸாம்ங்கிறது 2 விஷயங்கள் இருக்கு அந்த இடத்துல. ஒன்னாவது நாங்க கேள்வியை செஞ்சு முடிக்கணும், கேள்விகளை சரியாக செய்யணும். அடுத்தது நாங்க அதை நேரத்துக்குள்ள செய்யணும். இந்த 2 விஷயம் ஃபைனல் எக்ஸாமுக்கு எங்களுக்கு தேவை. கேள்விகளை நாங்க சரியாக செய்யணும், 2வது அதை உரிய நேரத்துக்குள்ள செய்து முடிக்கணும். இந்த 2 விஷயமும் எங்களுக்கு கட்டாயமாக தேவை எங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல, ரைட். சரியா பிள்ளைகள்? அப்போ நீங்க உங்களோட பாஸ் பேப்பர் இருக்குது இல்லையா, அதை நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா செய்து பழகும், சரியா. அந்த பாஸ் பேப்பர்ஸ 2 டைப்ல நீங்க செய்யணும். முதலாவது யூனிட் வைஸ் பாஸ் பேப்பர். முதலாவது என்ன, யூனிட் வைஸான பாஸ் பேப்பர்ஸை நாங்க செய்யறது. 2வது ஃபுல் பாஸ் பேப்பராக நாங்க செய்யறது. 2வது நாங்க என்ன செய்யணும், ஃபுல் பாஸ் பேப்பராக இருந்து செய்யணும், நேரம் கொடுத்து செய்யணும், ரைட். டைம் வச்சு நாங்க என்ன செய்யணும், ஃபுல் பாஸ் பேப்பர் செய்து பழகணும். ஆக குறைஞ்சது பிள்ளைகள் நீங்க கடைசி ஒரு 5 வருடங்களாவது ஃபுல் பாஸ் பேப்பர் கம்ப்ளீட்டாக செய்து முடியும், ரைட். 5 வருடம் அல்ல, 10 வருடங்கள் செய்தால் இன்னமும் நல்ல, 20 வருடங்கள் செய்தால் அதை விட நல்ல, ரைட். நான் இப்ப உங்களை சொல்றது இருக்கக்கூடிய 2 மாசத்துக்கு நாங்க செய்ய வேண்டிய வேலையை சொல்றேன். நீங்க இருக்கக்கூடிய இந்த 2 மாசத்துக்கு நாங்க என்ன செய்யணுங்கிறத நான் சொல்றேன், சரி. இந்த 2 மாசத்துக்கு எங்களுக்கு 7 இதைத்தான் நாங்க செய்யணும் இல்லையா, ரைட். 3 பாடத்தை நாங்க கவர் அப் பண்ணணும், 3 பாடத்துக்கு இந்த ஒர்க் நாங்க செய்யணும் இல்லையா. அப்போ குறைஞ்சது நீங்க ஒரு கடைசி ஒரு 5 வருஷம் பாஸ் பேப்பராக ஃபுல் பேப்பராக கம்ப்ளீட்டாக செய்யணும், நேரம் வச்சு செய்து பாருங்க, நேரம் வச்சு நீங்க செய்யணும், சரியா, ரைட். அப்போ எம்சிக்கு தனியாக ஒரு டைம் எடுத்து செய்யுங்க, ஸ்ட்ரக்சர் எடுத்து செய்யுங்க, எஸ்ஏ எடுத்து செய்யுங்க. செய்துட்டு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க கரெக்ட் பண்ணணும், ரைட். 50 எம்சிக்கு செஞ்சிட்டீங்க, 2 மணி நேரம் நேரம் வச்சு செஞ்சீங்க, சரி, ஓகே. அப்போ நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அதை கரெக்ட் பண்ணி பாருங்க, எத்தனை மார்க்ஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லி பாருங்க, ரைட். அடுத்தது பிள்ளையான கேள்விகளையும் செஞ்சிருப்போம் இல்லையா, பிள்ளையாக நாங்க செஞ்சிருப்போம், அதை கரெக்ட் பண்ணுங்க. அந்த இடத்துல என்னத்துக்காக நான் இந்த கல்ல பிள்ளை விட்டேனுங்கிறத பாருங்க. விடைய பார்த்தேன்னு சொன்ன எத்தனை ஆன்சர்னு சொல்லி விளங்கும். ஸோ அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு விளங்கும் நாம என்ன பிள்ளை விட்டோம், அந்த கொஸ்டின் செய்யறதுக்கு நாம என்ன பிள்ளை விட்டோம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு விளங்கு. அப்போ பிள்ளைக்கான காரணத்தை தேடுங்க, தேடினால் தேடி கிடைச்சாலும் ஓகே. அப்படி இன்னும் கிடைக்கலையா, உங்களோட தியரி புக்கை பெறட்டுங்க, ரைட். தியரி எடுங்க, பாருங்க என்ன நாங்க பிள்ளை விட்டவங்க உங்களை நீங்க திருத்திக் கொள்ளுங்க. பிள்ளைய நீங்களே உங்களை நீங்க என்ன செய்யணும், திருத்தி கொள்ளணும், சரியா. அப்படி நீங்க எம்சிக்கு செய்யுங்க, ஸ்ட்ரக்சர் பாஸ் பேப்பர் ஸ்ட்ரக்சர் செய்யுங்க, அதே போல எஸ்ஏ செய்யுங்க, ரைட். இது போல கெமிஸ்ட்ரி மட்டுமல்ல, பிசிக்ஸ் செய்யுங்க, அதே போல பயாலஜி இருந்தா பயாலஜி செய்யுங்க, அண்ட் கம்பைன்மெண்ட்ஸ் பிள்ளைகள் கம்பைன்மெண்ட்ஸ் என்ன செய்யுங்க, செய்து கொள்ளுங்க, ரைட். அப்ப பிள்ளைகள் முதலாவது நீங்க பாஸ் பேப்பர்ஸ ஃபுல் பேப்பரா செய்யணும். இந்த காலத்துக்குள்ள நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான வேலை உண்டு, ரைட். 2வது யூனிட் வைஸாக நீங்க பாஸ் பேப்பர் செய்யறது, ரைட். சோ அது நீங்க கடந்த காலங்கள்ல எவ்வளவு இயர்ஸ் செஞ்சீங்களோ தெரியல, சரி. சில பிள்ளைகள் 2000 ஆண்டுல இருந்து செஞ்சிருப்பாங்க, நல்ல விஷயம். சில பிள்ளைகள் 2010 இருந்து, சில பிள்ளைகள் 2015 இருந்து, இப்படி ஒவ்வொரு கேட்டகரியில பிள்ளைகள் செஞ்சிருப்பீங்க, சரியா, ரைட். சோ இருக்கக்கூடிய காலங்கள்ல நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா யூனிட் வைஸான பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ் நீங்க என்ன செய்யணும், செய்ய வேண்டும். யூனிட் வைஸாக நாங்க பாஸ் பேப்பர் என்ன செய்யணும், ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நாங்க பாஸ் பேப்பர் கொஸ்டின் செய்து, ரைட். அப்பதான் நாங்க அந்த யூனிட்ல நல்ல தேர்ச்சி அடைவோம், சரி. வெறுமனே தியரி மட்டும் படிக்காதீங்க பிள்ளைகள், சரியா. வெறுமனே தியரி படிச்சேன்னு சொன்னா ஒரு நாளும் எங்களோட எக்ஸாம்ல தியரிய நேரடியா கேட்க மாட்டாங்க, ஒரு நாளும் எங்களோட எக்ஸாம்ல தியரிங்கிறது நேரடியாக கேட்கறது இல்ல, ரைட். அந்த தியரியின் பிரயோகம் தான் கேள்வியாக இருக்கு,
அந்த தியரியின் பிரயோகம் தான் எங்களுடைய கேள்வியாக இருக்கு. நேரடி தியரியாக வரக்கூடிய ஒரு சில கேள்விகள் இருக்கலாம். ரைட், அதுக்காக மட்டும் நாங்க ரெடி ஆகிறோம் இல்லையே. ரைட், ஸோ தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க பிள்ளைகள். எங்களுடைய நேரடி தியரி கேள்விகள் இல்லை, அதனுடைய பிரயோகம் தான் கேள்வி. அதனுடைய பிரயோகங்கள் எங்க இருக்குது? எங்களோட பாஸ்ட் பேப்பர் கொஸ்டின்ல தான். எம்சிக்கு தனி ஒரு கேட்டகரி. சரியா? உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்போ யூனிட் 12 என்று சொன்னா, அப்ப யூனிட் 12க்குரிய எம்சிக்கு இருக்கு. அது நாங்க யூனிட் 12க்குரிய ஒவ்வொரு 5 பகுதிகள் இருக்கு. யூனிட் 12 5 பகுதிகள் இருக்கு. ஒவ்வொரு தனி தலைப்புக்கு நாங்க தனித்தனியாக என்ன செய்யணும்? எம்சிக்கு வினாக்கள் செய்து பழக வேண்டும். ஸ்ட்ரக்சர் கேள்விகள் இருக்கும். ஸ்ட்ரக்சர் கேள்விகளை தனித்தனியாக எடுத்து நாங்க செய்து பார்க்க வேண்டும். அதே போல எஸ்ஏ வினாக்கள் இருக்கு. ஒவ்வொரு பகுதிக்கும் உரிய யூனிட் வைஸாக நாங்க பாஸ்ட் பேப்பர் கொஸ்டின்ஸை செய்து கொள்ளணும். ரைட், ஸோ அப்போ யூனிட் வைஸாக பாஸ்ட் பேப்பர் செய்யறது, அதே போல ஃபுல் பேப்பராக நாங்க பாஸ்ட் பேப்பர் கேள்விகள் செய்து கொள்ளணும். சரி, ஓகே, ரைட். அடுத்தது நாங்க செய்யக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு பிழைகள் வந்தா அந்த பிழைகளை திருத்திக் கொள்ளணும். அதான் ஆக முக்கியமான வேலை. பிழைகளை திருத்திக் கொண்டேன்னு சொன்னா அடுத்தடுத்த கேள்விகள் நீங்க செய்யறது உங்களுக்கு லேசாக இருக்கும். ரைட், நீங்க நம்பிக்கையோட செய்யுங்க. நம்பிக்கையோட செய்யுங்க பிள்ளைகள். இன்ஷால்லா உங்களுக்கு கேளும். சரியா? நீங்க பின்வாங்க தேவையில்லை. சரியா? பயப்படவும் தேவையில்லை. பாஸ்ட் பேப்பர் கொஸ்டின்ஸ் நாம செய்தா அதுதான் நமக்கு பெரிய வழிகாட்டி. ரைட், ஸோ அதனால நீங்க உங்களோட டேலண்டை நீங்க கூட்டிக் கொள்றதுக்கு ஒரே ஒரு வழிதான், பாஸ்ட் பேப்பர் கொஸ்டின்ஸ் மட்டும்தான். ஸோ அதை நீங்க செய்து கொள்ளுங்க. ரைட், அடுத்தது தியரிஸை ரிவைஸ் பண்றது. தியரியை நாங்க ரைட் அதுக்கான ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் நாங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கொண்டா எங்களுக்கு லேசி. உண்மையிலேயே பிள்ளைகள் ஷார்ட் நோட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொன்னா, ஒரு தியரியை படிச்சிருப்போம், பாஸ்ட் பேப்பர் கொஸ்டின் செஞ்சிருக்கணும். ஆல்ரெடி நீங்க அதை செஞ்சிருக்கணும். பாஸ்ட் பேப்பர் கொஸ்டின்ஸ் தியரி படிச்சிருப்போம். இதை வச்சு நாங்க ஷார்ட் நோட் கிரியேட் பண்ணிருக்கணும். வெறுமனே தியரியை மட்டும் படிச்சு ஷார்ட் நோட் கிரியேட் பண்றது இல்ல. வெறுமனே தியரியை மட்டும் படிச்சு ஷார்ட் நோட் கிரியேட் பண்றது இல்ல. ரைட், தியரி அண்ட் பாஸ்ட் பேப்பர் கொஸ்டின்ஸ் நாம செஞ்சிருப்போம். ரைட், இந்த தியரி பாஸ்ட் பேப்பர் கொஸ்டின்ஸ்ல எப்படி எல்லாம் வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு பிளான் ஒன்று வந்திருக்கும். அதெல்லாம் வச்சு நம்ம ஷார்ட் நோட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருந்தா எங்களுக்கு லேசாக இருக்கு. எங்களோட நாலேஜ் வந்து தியரி மட்டும் செய்து கம்ப்ளீட் ஆகாது, பூர்த்தி அடைய மாட்டாது. பாஸ்ட் பேப்பர்ஸ் அண்ட் தியரி ரெண்டையும் சேர்த்து படிச்சு நாங்க என்ன செய்யணும்? எங்களுக்கான ஒரு ஷார்ட் நோட் ஒன்று வச்சுக்கொண்டு சொன்னால் எங்களுக்கு எங்களோட தியரியை ரிவைஸ் பண்றது லேசாக இருக்கு. ரைட், சரி, ஓகே. அப்போ நீங்க உங்களோட தியரிஸ் என்ன செய்யணும்? ரிவைஸ் பண்ணிக்கொள்ளணும். சரி பிள்ளைகள், இப்ப நாங்க பார்க்க இருக்கிறது முக்கியமான ஒரு விடயம் என்னன்னு சொன்னா, இப்ப எங்கிட்ட இருக்கக்கூடிய இந்த காலத்தை எப்படி நாங்க பயன்படுத்திக் கொள்ளணுங்கிற விஷயத்த பேச போறேன். இப்ப இருக்கிற காலத்துக்குள்ள நாங்க எப்படி படிக்கணும், எந்த யூனிட்டை படிக்கணும். ரைட், இருக்கிற காலத்துல நாங்க எந்த யூனிட்டை படிக்கிறது. ரைட், சோ பிள்ளைகள் முதல்ல உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு யூனிட்டுக்கு எங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல ஒரு 3 மார்க்ஸ் தான் வருதுன்னு வச்சுக்கொள்ளுவோமே. ஃபைனல் எக்ஸாம்ல அந்த யூனிட்டுக்கு 3 மார்க்ஸ் தான் வருது. அந்த யூனிட்டை நாங்க 10 நாளா படிச்சு கொண்டிருக்கிறோம். எங்களோட காலம் சும்மா அநியாயம் பிள்ளைகள். ரைட், 3 மார்க்ஸ் ஒரு யூனிட்டுக்கு இருக்குதுன்னு சொன்னா அந்த 3 மார்க்ஸுக்காக ஒரு 10 நாள் டைம் கொடுக்கறது எவ்வளவு பெரிய அநியாயமான நேரம். ரைட், ஒரு யூனிட்டுக்கு இருக்குது, அதுக்கு ஒரு 10 மார்க்ஸ் வருது. அப்ப அந்த ஒரு 10 மார்க்ஸ் என்று சொன்னா நாங்க ஒரு 3 நாள் டைம் கொடுத்து படிக்கிறோம் என்று சொன்னா அது பிரயோசனம் ஒன்று இருக்கு. ரைட், அப்போ நாம ஒரு யூனிட்டுக்கான நேரம் எவ்வளவு கொடுக்கணும், அந்த யூனிட்டை நாங்க எப்படி படிக்கணும், எங்கெங்க கேள்விகள் வருது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் இருக்கிற காலத்தை நாங்க சரியாக பயன்படுத்திக் கொள்வோம். ரைட், சோ தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க பிள்ளைகள். இப்போ நீங்க இருக்கிற காலத்துக்குள்ள எப்படி நாம எந்த யூனிட்டுகளை படிக்கணும், எந்த யூனிட்டுகளை படிச்சு அதிகமான புள்ளிகளை எடுக்கலாம், இந்த விடயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது நாங்க சும்மா படிச்சு கொண்டு இருக்கிறோம். யூனிட் 6 படிக்கிறேன், அது கேள்வி எத்தனை வருது, எத்தனை மார்க்ஸுக்கு கேள்விகள் வருது, எங்கெங்க கேள்விகள் வருது தெரியாது. அப்படி படிச்சு வேலை இல்லை. விளங்குதா பிள்ளைகள்? இப்ப நாங்க யூனிட் 12 படிக்கிறோம் என்று சொன்னா அந்த யூனிட் 12 படிக்கிறதுனால எங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் வரும், எத்தனை எம்சி கேள்விகள் வரும், எத்தனை ஸ்ட்ரக்சர் கேள்விகள் வரும், எத்தனை எஸ்ஏ கேள்விகள் வரும், அந்த கேள்விகள் எந்தெந்த இடத்துல இருக்குது தெரிஞ்சிருக்கணும் எங்களுக்கு. ரைட், சும்மா நாங்க வெறுமனே தேடி படிக்கிறதில்ல, எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு பாடத்தின் கெப்பாசிட்டி என்ன, எங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல எந்த அளவு நாங்க ஸ்கோர் பண்ண இயலும்ங்கிற விடையும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அதுக்கு கொடுக்குற நேரங்கள் எவ்வளவு, அதை எப்படி நாம செல்ஃப் ஸ்டடி செய்யணும். ரைட், அடுத்து எங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்கும், இந்த கேள்வி இந்த டைப்பான கேள்வி இந்த யூனிட்டுகள் இந்த இடத்துல இருக்கும், இப்படி எல்லாம் இருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரைட், ஸோ எங்களுக்கு
முதல்ல ஒவ்வொரு யூனிட்டுக்குமான மார்க்ஸ் என்ன, அந்த கேள்விகள் எந்தெந்த இடத்துல வருது அப்படிங்கிற விஷயம் தெரிந்து அதுக்கான நேரத்தை நாங்க சரியாக கொடுத்து அதுக்குற நேரத்தை சரியாக பிரிச்சு நாங்க படிக்கணும். ரைட். சோ தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்குரிய மார்க்ஸ் நாங்க தெரிஞ்சிருக்கணும். ரைட். இப்ப பிள்ளைகள் சிலதுகள் அதிகமான நேரம், இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேனே, சொல்றேன். ரைட். இப்ப பிள்ளைகள் நீங்க இன்ஆர்கானிக் பாடம் படிச்சிருப்பீங்க. இன்ஆர்கானிக்ல எத்தனை எம்சிக்கு வருது? ரைட். நீங்க பாஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் பெரட்டி பாருங்க. இன்ஆர்கானிக்ல எத்தனை எம்சிக்கு வருது தெரியுமா? 4 அல்லது 5 தான். பாருங்க, 2022ஆம் ஆண்டு வந்த எம்சிக்கு வந்து 4 எம்சிக்கு, 2023ஆம் ஆண்டு 6 எம்சிக்கு, 2024ஆம் ஆண்டு 4 எம்சிக்கு, 4-5 எம்சிக்கு தான் நான் வேற எதிர்பார்க்கிறேன். அப்போ அவ்வளவு மார்க்ஸ் கேள்விகள் வருது. நாங்க எவ்வளவு காலங்கள் கொடுத்து படிச்சிருப்போம்? அதே எவ்வளவு காலங்கள் நாங்க நேரம் கொடுத்து படிச்சிருப்போம்? அதை யூனிட்டா 4-5 மாசம் படிச்சிருப்போம். ரைட். 4-5 மாசம் இணைஞ்சிருப்போம், படிச்சிருப்போம். சரி, நான் இன்னொரு கேள்வி இருக்கிறேன். யூனிட் 14, 14வது யூனிட் இண்டஸ்ட்ரியல் அண்ட் என்வாயன்மெண்டல் பொல்யூஷன். இது எங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல எத்தனை எம்சிக்கு வருது? 6 எம்சிக்கு கேள்விகள் வருது. 6 எம்சிக்கு கேள்விகள் வருது. ரைட். சோ இப்போ எங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல அதை படிக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு நேரத்தை கொடுக்கிறோம்? ரைட். 6 எம்சிக்கு நாட்கள் வருது யூனிட் 14க்கு. நாங்க எவ்வளவு காலம் அதை படிக்கிறதுக்கு நேரம் கொடுத்திருக்கிறோம்? ரைட். சோ அப்போ என்ன பொறுத்த மட்டும் பிள்ளைகள் வந்து இன்னமும் யூனிட் 14 படிக்கவே ஆரம்பிக்காமல் இருந்திருப்பாங்க. யூனிட் 14 படிக்கவே ஆரம்பிக்காமல் இருப்பாங்க. ரைட். சோ அதுக்கு பிறகு அவங்க படிக்கணும், செல்ஃப் ஸ்டடி செய்யணும். ரைட். சோ பாருங்க பிள்ளைகள், அப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு யூனிட்டுக்கு எத்தனை மார்க்ஸ் வருது, அப்ப அதுக்கான எவ்வளவு காலங்களை நாங்க கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். ரைட். முதல்ல நான் ஒவ்வொரு யூனிட்டும் எத்தனை எம்சிக்கு வருது, எத்தனை ஸ்ட்ரக்சர், எத்தனை மார்க்ஸுக்கு ஸ்ட்ரக்சர் வருது, எத்தனை மார்க்ஸுக்கு எஸ்ஏ வருது அப்படிங்கிற விஷயங்களை கடைசி ஒரு 3 வருஷத்துக்கு நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி காட்டுறேன். அப்ப உங்களுக்கு விளங்கும் ஒரு யூனிட் எத்தனை மார்க்ஸுக்கு கேள்விகள் வருது, அப்ப நாம எவ்வளவு நேரம் கொடுத்து அந்த யூனிட்டை படிக்கணும். ரைட். அப்ப உங்களுக்குள்ள ஒரு ஷெட்யூல் ஒன்று எடுக்குது. நீங்க என்ன செய்யணும், உருவாக்கியலும் இப்படி நாம படிக்கணும், இத்தனை மார்க்ஸுக்கு கேள்விகள் வருது. ரைட். அப்ப இருக்கிற காலத்துக்குள்ள நீங்க சரியான முறையில ரெடி ஆகுங்க. என்ன செய்வீங்க, ரெடி ஆகி கொள்ளுவீங்க. சரியா பிள்ளைங்க? ரைட். ஓகே. இப்போ நான் கடைசில இருந்து ஸ்டார்ட் பண்றேனே, யூனிட் 14ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். நான் என்ன செய்றேன், ஸ்டார்ட் பண்றேன். சோ கவனிங்க பிள்ளைகள், யூனிட் 14 அதாவது இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி அண்ட் என்வாயன்மெண்டல் பொல்யூஷன், ரசாயன கைத்தொழில் அண்ட் சூழல் மாசாக்கம். சோ இந்த பாடம் எங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல எத்தனை மார்க்ஸ் கேள்விகள் வருது அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். சோ கவனிங்க பிள்ளைகள், முதலாவது 2022ஆம் ஆண்டு எம்சிக்யூல 6 எம்சிக்யூ நாட்கள் வந்தது. 3 இண்டஸ்ட்ரியலும் 3 என்வாயன்மெண்டல் பொல்யூஷனும் 6 எம்சிக்யூ நாட்கள் கேள்விகள் வந்துச்சு. 2023ஆம் ஆண்டும் 6 எம்சிக்யூ கேள்விகள் வந்துச்சு. 2024ஆம் ஆண்டு 5 எம்சிக்யூ கேள்விகள் வந்துச்சு. ரைட். சோ கவனிங்க பிள்ளைகள், 6 எம்சிக்யூ 2023ஆம் ஆண்டும் 6 எம்சிக்யூ, 2024ஆம் ஆண்டு 5 எம்சிக்யூ. பொதுவாக 6 எம்சிக்யூ வரும் சொல்லி நாங்க எதிர்பார்க்கல. உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல நீங்க 6 எம்சிக்யூ எதிர்பாருங்க இந்த யூனிட் 14 இந்த பாடத்தை. ரைட். சில பிள்ளைகள் இப்படி நினைச்சு கொண்டு இருப்பாங்க, யூனிட் 14 நம்ம சாய்ஸ்ல விடுவோம். நீங்க சாய்ஸ்ல விடுங்க, எஸ்ஐகளையும் நீங்க வேணும்னா சாய்ஸ்ல விடலாம். ஆனா எம்சிக்யூ என்ன செய்ய போறீங்க? 6 எம்சிக்யூ நாட்கள், 50ல 6ங்கிறது எவ்வளவு பெருமதியானது உங்களுக்கு தெரியும். 6 எம்சிக்யூ நாட்கள் உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல எவ்வளவு பெருமதி என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். சோ இதை நாங்க கேர்லெஸ்ஸா வச்சு கொண்டிருக்கலுமா? இன்னமும் படிக்காம நாங்க வச்சு கொண்டிருக்கலுமா யூனிட் 14? ரைட். சோ இது யூனிட் 14ங்கிறது பிள்ளைகள் முழுக்க நாங்க விளங்கி இருக்கணும், பாடமாக இருக்கணும். பயாலஜி யூனிட் இருக்கு தானே, அது மாதிரி தான். பயாலஜி எப்படி படிக்கிறேன், பயாலஜி எப்படி அது விளங்கி இருக்கணும், அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு பாடமாக இருக்கணும், அந்த ஓர்டர் படி ஆன்சர் எழுத தெரிஞ்சிருக்கணும். இப்படி நிறைய விடயங்கள் இருக்கு. அது போல ஒரு யூனிட் தான் யூனிட் 14. அந்த விடயங்கள் எங்களுக்கு நல்லாவே ஞாபகத்தில் இருக்கணும், பாடமாக இருக்க வேண்டும், நல்லாவே விளங்கி இருக்க வேண்டும்.
எல்லா விடயங்களும் அதுல தாங்கி இருக்குது. மற்ற பாடங்கள் வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில கணக்கு பகுதி நாங்க சரியாக விளங்கி கொண்டால் ஆன்சர் பண்ண வேண்டியது தான். பட் இது அப்படி இல்லை. இது பாடமாக்கி இருக்கணும், விளங்கி இருக்கணும். டைம் சர்விங் சப்ஜெக்ட் ஃபைனல் எக்ஸாம்ல யூனிட் 14 டைம் நாங்க சர்வ் பண்ணிடலாம். எஸ்ஐகள் எல்லாம் ஒன் வேர்ட் ஆன்சர் போல தான் இருக்கு. ரைட், ஒன் வேர்ட் ஆன்சர் போல தான் இருக்கு. மூலப்பொருட்கள் என்ன, அதே போல அதுக்குரிய சமன்பாடுகளை பாடமாக்கி இருந்தா குயிக்காக எழுதி கொள்ளிலும். அடுத்தது பயன்பாடுகள் என்ன, அது தான் இருக்கிறேன். ரைட், டைமை சர்வ் பண்ணலாம். நாங்க பாடமாக்கி சரியாக படிச்சு வச்சிருந்தா டைமை சர்வ் பண்ணலாம். சரியா பிள்ளைங்க? ரைட், குறைஞ்சது ஒரு நாங்க 3 தடவை 4 தடவை பாடமாக்கி வச்சுக்கொண்டா ஃபைனல் எக்ஸாமுக்கு ஒரு நாள் இருக்கக்கூடிய நேரத்தை ஒரு 2-3 ஹவர்ஸ் கொடுத்து நாங்கள் ரெடி ஆகி கொள்ளையிலும். இல்லாட்டி ஒரு 4-5 ஹவர்ஸ் டைம் நேரம் கொடுத்து ரெடி ஆகி கொள்ளையிலும் யூனிட் 40. இப்போ நாளைக்கு எக்ஸாம் இன்றைக்கு படிக்கிறது பாடங்கள் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு பாடம் தான் யூனிட் 40. நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. இன்றைக்கு நாம என்னத்தை படிக்கிறேன்? யூனிட் 14 படிக்கிறேன். பிள்ளைகள் அட்டமிக் ஸ்ட்ரக்சர் முதலாவது யூனிட் படிச்சு கொண்டிருப்பாங்க. நாளைக்கு எக்ஸாமை வச்சுக்கொண்டு இன்றைக்கு அட்டமிக் ஸ்ட்ரக்சர் படிக்கிறதா? அட்டமிக் ஸ்ட்ரக்சர் 2.5 வருஷமாக 3 வருஷமாக தான் நாம படிச்சு கொண்டிருக்கிறோம். இன்னும் என்னத்தை படிக்கிறேன்? அதெல்லாம் ஆல்ரெடி நாங்க படிச்செல்லாம் முடிச்சு வச்சிருக்கணும். நாளைக்கு எக்ஸாம் இன்றைக்கு நாங்க படிக்க வேண்டிய பாடம் யூனிட் 40. வழங்குதா பிள்ளைகள்? சரியா? சரி, ஓகே. அப்ப 6 MCQ 5 MCQ வினாக்களுக்கு கேள்விகள் வரும். ஸ்ட்ரக்சர் கேள்விகள் நாங்க எதிர்பார்க்க தேவையில்ல. யூனிட் 14க்கு. எஸ்ஏ கேள்வி 7.5 மார்க்ஸ் கேள்விகள் வரும். எஸ்ஏ 7.5 புள்ளிகளுக்கு கேள்விகள் வரும். எஸ்ஏ 7.5 புள்ளிகளுக்கு கேள்விகள் வரும். எஸ்ஏ 7.5 புள்ளிகளுக்கு கேள்விகள் வரும். ரைட், இண்டஸ்ட்ரியல் ஒரு 3.5 மார்க்ஸ், என்வாயன்மெண்டல் பொல்யூஷனுக்கு 3.5 மார்க்ஸ், மொத்தமா எஸ்ஏ 7.5 மார்க்ஸ் கேள்விகள் வரும். அப்ப மொத்தமாக ஃபைனல் எக்ஸாம்ல உங்களுக்கு 13.5 புள்ளிகளுக்கு இந்த கேள்விகள் வரும். மொத்தமாக 13.5 புள்ளிகளுக்கு என்ன இந்த யூனிட் 14ங்கிறது வரும். 13.5 மார்க்ஸ். அப்போ எவ்வளவு பெரிய மார்க்ஸை கொண்ட ஒரு யூனிட் என்று புரிஞ்சு கொள்ளுங்க. உதாரணத்துக்கு கவனிங்க பிள்ளைகள், இப்ப இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இதோட கம்பேர் பண்றேன். யூனிட் 14ஓட இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கம்பேர் பண்றேன். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எப்படி வந்து தெரியுமா? MCQ 4 MCQ 6 MCQ 4 MCQ 4 MCQ 6 MCQ 4 MCQ. பாருங்க பிள்ளைகள், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சரியா? இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 4 6 4 MCQ. இவ்வளவுதான் MCQ கேள்விகள் வந்துச்சு. இண்டஸ்ட்ரியலை விடவும் குறவு. எஸ்ஏல இன்ஆர்கானிக்ல 2 இடத்துல வரும். மொத்தமாக 7.5 மார்க்ஸ் கேள்விகள் இருக்கு. 7.5 மார்க்ஸ் கேள்விகள் இருக்கு. எஸ்ஏல 2 இடத்துல இருக்கும். 7வதுல பி பார்ட் வினாவாக இருக்கும். 8வதுல ஏ பார்ட், சாரி 9வதுல ஏ பார்ட் வினாவாக இருக்கும். சரியா? ரைட், சாரி 8வதுல ஏ பார்ட் இல்லையா? சரி, 7.5 மார்க்ஸ் 4, சாரி இது எஸ்ஏல 7.5 மார்க்ஸ். ரைட், இப்படி இருக்கு. ரைட், அப்ப கவனிங்க, ஈக்குவல், இதுக்கு ஈக்குவல். சரியா? ரைட், அப்போ இன்ஆர்கானிக் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி பொறுத்தளவுல எஸ்ஏ அண்ட் MCQ சொல்ற பாக்குற நேரத்துல இண்டஸ்ட்ரியல் கேள்விகள் கூட மார்க்ஸ் கூட இருக்கு இல்லையா பிள்ளைகள்? ரைட், ஒப்பிடுற நேரத்துல எஸ்ஐ MCQ ஒப்பிடுற நேரத்துல பாருங்க இண்டஸ்ட்ரியல் மார்க்ஸ் கூட இருக்கு. ஆனா நாங்க இன்னும் இண்டஸ்ட்ரியல் ஒழுங்காக படிக்கவே ஆரம்பிக்காம இருந்தது. இப்போ தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க பிள்ளைகள், இண்டஸ்ட்ரியலுக்காக நாங்க நேரம் கொடுத்து படிக்க வேண்டிய பாடம் அது. ரைட், மேலதிகமாக ஸ்ட்ரக்சர் கேள்வி இன்ஆர்கானிக்கு இருக்கும், பட் இண்டஸ்ட்ரியலுக்கு இருக்காது. சரியா பிள்ளைகள்? ரைட், இது 5 மார்க்ஸ் கேள்விகள் இருக்கும். ஸ்ட்ரக்சர் வளமையாக 2வது ஸ்ட்ரக்சராக இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் வரும். சோ 5 மார்க்ஸுக்கு கேள்விகள் இருக்கு. இன்ஆர்கானிக் வளமையாக 2வது ஸ்ட்ரக்சர் கேள்விகள் இன்ஆர்கானிக் கேள்விகளாகத்தான் இருக்கும். ரைட், சோ அது 5 மார்க்ஸ் கொண்ட பகுதிகளாக இருக்கு. சோ கவனிங்க, இங்க 16.5 மார்க்ஸ் கேள்விகள் வந்துச்சு. இங்க சாரி இங்கேயும் 18.5 மார்க்ஸ் கேள்விகள் வருது வந்துச்சு. இங்க 16.5 மார்க்ஸ் கேள்விகள் வந்து.
கவனிக்க பிள்ளைகள், நாங்க இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியா எவ்வளவு காலங்கள் நேரங்கள் கொடுத்து படிச்சிருந்தோம். 4-5 மாசம் படிச்சிருக்கிறோம். அதே போல ஒரு யூனிட் தான், அதே கிட்டத்தட்ட மார்க்ஸ் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு யூனிட் தான் யூனிட் 14. அதுக்காக நாங்க நேரங்கள் காலங்கள் கொடுக்காம படிச்சு கொண்டிருக்கிறோம். ஸோ தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க பிள்ளைகள், நேரம் கொடுத்து படிக்கணும். யூனிட் 14 நல்ல பாடமாக்கி எடுத்தேன்னு சொன்னால் ஃபைனல் எக்ஸாம்ல நீங்க உங்களோட நேரத்தையும் சேவ் பண்ணி கொள்ளையிலும், அதுக்காக இன்ஆர்கானிக் படிக்கணும் அப்படி சொல்லல. நாங்க இன்ஆர்கானிக் நிறைய தடவை படிச்சிருக்கிறோம். யூனிட் 14க்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க என்கிறத நான் சொல்ல வரேன். நான் சொல்ல வர என்ன விஷயம் என்று சொன்னா, யூனிட் 14க்கு நீங்க முக்கியத்துவம் கூட கொடுங்க. ஃபைனல் எக்ஸாம்ல முக்கியமான ஒரு அழகு, இதைத்தான் உங்கள்ட்ட சொல்ல வரேன். ரைட், இந்த பாடத்தை நீங்க கேர்லெஸ் விட வேணாம். ரைட், எம்சிக்கு இருக்கு, எஸ்ஏ இருக்குது. சரியாக படிச்சால் அந்த மார்க்ஸை மொத்தமா நான் கெச் பண்ண ஏலும். நம்பிக்கையோட படிங்க பிள்ளைகள். ரைட், உங்களுக்கு ஏலாது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இல்லை. உங்களுக்கு ஏலும், உங்களால ஏலும். சரியா? ரைட். ஸோ பட் நீங்க ஏர்லியாக படிச்சு முடியுங்க அந்த பாடத்தை. ஏர்லியாக படிச்சுட்டு நீங்க உங்களோட செல்ஃப் ஸ்டடிக்குள்ள அந்த பாடத்தை உள்வாங்குங்க. அப்போ மார்க்ஸ் இன்ஷால்லா எங்களுக்கு ஸ்கோர் பண்ண ஏலும். ஃபைனல் எக்ஸாம்ல உங்களால ஏலும் இன்ஷால்லா. சரியா? ரைட், ஓகே. அப்போ இந்த அளவு பெரிய மார்க்ஸை கொண்ட யூனிட் தான் யூனிட் 14. அதே போல யூனிட் 6. சரி, ஓகே. அடுத்த பிள்ளைகள் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இதுவும் பாடமாக்கிறதோட சம்பந்தப்பட்ட ஒரு இதொன்று தான். லேசாக எங்களுக்கு ஐடியாவோட படிச்சேன்னு சொன்னால் மிச்ச லேசான பாடம் யூனிட் 6 இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. சரி, அதுல 5 தலைப்புகள்ல கேள்விகள் இருக்கும். எஸ் பிளாக்ல, பி பிளாக்ல, டி பிளாக்ல கற்றையின இனம் காணல், அன்னையின இனம் காணல், லிகன்ஸ் எஸ்ஸே. இந்த 5 தலைப்புகள்ல தான் இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கேள்விகள் இருக்க போகுது. எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ், பி பிளாக் எலிமெண்ட்ஸ், இதுல வினாக்கள் எண்ணிக்கை குறைவுதான் பிள்ளைகள். எஸ் பிளாக், பி பிளாக்ல வினாக்கள் எண்ணிக்கை ஃபைனல் எக்ஸாம்ல குறைவாகத்தான் இருக்கு. ரைட், ஸ்ட்ரக்சர் கேள்விகள்ல எஸ் பிளாக், பி பிளாக் வந்தேன்னு சொன்னா கொஞ்சம் கூட மார்க்ஸ் கொண்டு இருக்கு. அடுத்த டி பிளாக் எலிமெண்ட்ஸ், அது கேள்விகள் இருக்கும். அதே போல கற்றையின இனம் காணல், அன்னையின இனம் காணல், அந்த பகுதியில இருந்து கேள்விகள் வரும். அதே போல இணைகள் சம்பந்தப்பட்ட கேள்வி, லிகன்ஸ் எஸ்ஸே 7வதுல பி பார்ட் கேள்வியா வரும். ரைட், இவ்வளவுதான் இன்ஆர்கானிக். ஸோ இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 16.5 மார்க்ஸுக்கு நாங்கள் எதிர்பார்க்கல எங்களோட ஃபைனல் எக்ஸாமில். ஸோ அந்த யூனிட்டை நீங்கள் நல்லாவே நேரம் கொடுத்து படிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். அதை நீங்கள் நல்லாவே நேரம் கொடுத்து என்ன செய்யணும், படிச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு அழகு. ரைட், அடுத்தது கவனிங்க பிள்ளைகள், முக்கியமான யூனிட்டுகள்ல அடுத்தது என்னன்னு சொன்னா, மார்க்ஸ் கூடின யூனிட் என்று சொல்ற நேரத்தில் இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கு தானே, அது ஒரு மார்க்ஸ் கூடின ஒரு முக்கியமான யூனிட். மார்க்ஸ் கூடின யூனிட்டுகள்ல முக்கியமான யூனிட் தான் இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ரைட், எம்சிக்குள்ள பிள்ளைகள் 10, 9, 10 2022ஆம் ஆண்டு 10 எம்சிக்கு வந்துச்சு. எத்தனை எம்சிக்கு? 10 எம்சிக்கு வந்திருக்கு 2022ஆம் ஆண்டு. ரைட், அடுத்த இயர் 9 எம்சிக்கு வந்திருக்கு. அதுக்கு அடுத்த இயர் 2024ஆம் ஆண்டு 10 எம்சிக்கு வந்திருக்கு. மார்க்ஸ்ல கூடின யூனிட் சொன்ன, அது ஏன் எம்சிக்குள்ள கூட எண்ணிக்கை கொண்டிருக்கு. எம்சிக்கு கூட கம்பல்சரி நம்ம எம்சிக்கு செஞ்சு தானே ஆகணும். கட்டாயமா நாங்க எம்சிக்கு செஞ்சே ஆகணும், வேற வழி இல்லை இல்லையா? ரைட், அப்போ 10 எம்சிக்கு 9 எம்சிக்கு 10 எம்சிக்கு ஆர்கானிக்ல நாங்க நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண வேண்டி இருக்கு. ஆர்கானிக்ல எல்லா யூனிட்ல இருந்தும் எல்லா பகுதியில இருந்தும் கேள்விகள் எது வரும்னு சொல்லி தெரியாது. எதுக்கு நாங்க ரெடியாக இருக்க வேண்டும்? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 10, 9, 10 எவ்வளவு மார்க்ஸ் கொண்டு இருக்கு. கட்டாயமா எல்லா வருஷம் எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் கேள்விகள் வரும். ஸ்ட்ரக்சர் 5 மார்க்ஸ் கேள்விகள் வரும். ஸ்ட்ரக்சர்ல 5 மார்க்ஸ் கேள்விகள் வரும். எல்லா வருஷம் இருக்கு. நாங்க கட்டாயம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணும். ரைட், ஸோ கேள்விகள் நாங்க பாஸ் பேப்பர்ல ப்ராக்டிஸ் பண்ணா ஸ்கோர் பண்ணிடு. தியரியை படிச்சிருப்பீங்க, ஓகே. பாஸ் பேப்பர் கேள்விகளை நீங்க செய்து இந்த பாடத்தை சரியான முறையில விளங்கி கொஸ்டின் ப்ராக்டிஸ் இருந்தா எங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ணலாம். ஒரு மார்க்ஸை நாங்க இழக்காம ஸ்கோர் பண்ணலாம். பிள்ளைகள், உங்களுக்கு ஏலும், உங்களுக்கு ஏலாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் உங்களால ஏலும். ரைட், உங்களுக்கு ஏலும். ஆனா என்ன, கொஸ்டின் ப்ராக்டிஸ் தேவை உங்களுக்கு.
கொஸ்டின் ப்ராக்டிஸ் செய்தா அந்த தியரி எப்படி படிச்சிருக்கணும், அந்த தியரி எப்படி கேள்வியா வருது, இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா தியரியை நல்லா இன்னும் நல்ல அழகா நல்ல நீங்க விளங்கி படிச்சிருப்பீங்க. கொஸ்டின்ஸை நீங்க நல்லா ப்ராக்டிஸ் எடுத்து செய்து படிச்சிருந்தா எம்சிக்கு ப்ராக்டிஸ் எடுத்திருக்கணும், எஸ்ஏக்கு ப்ராக்டிஸ் எடுத்திருக்கணும், ஸ்ட்ரக்சருக்கு ப்ராக்டிஸ் எடுத்திருக்கணும். இப்படி எல்லாத்துக்கும் நாங்கள் ப்ராக்டிஸ் செய்து கொஸ்டினுக்கு நாங்கள் பழகி இருந்தா உங்களுக்கு தியரி எப்படி படிக்கணும் அப்படிங்கிற விஷயம் விளங்கி இருக்கு. தியரியை சரியா அழகான முறையில படிச்சிருப்பீங்க. கேள்விகள் எல்லாம் அந்த பாடமே எங்களோட கண்ட்ரோலுக்குள்ள இருக்கும். 22.5 மார்க்ஸ் கேள்விகள் எதிர்பார்க்கல. 7.5 மார்க்ஸுக்கு எஸ்ஏ இருக்கு. எல்லா வருடமும் எஸ்ஏ வினாக்கள் வரும். 7.5 மார்க்ஸுக்கு கேள்விகள் எஸ்ஏ இருக்கு. 7.5 மார்க்ஸுக்கு எஸ்ஏ கேள்விகள் இருக்கு. ஸோ ஃபைனல் எக்ஸாம்ல எங்களோட மொத்த புள்ளிகள்ல 22.5 மார்க்ஸ் இருக்கும். 22.5 மார்க்ஸை கொண்டிருக்கும் யூனிட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. சரியா? ரைட். சோ 22.5 மார்க்ஸ் என்ன செஞ்சிருக்கும் இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கொண்டிருக்கும். ஃபைனல் எக்ஸாம்ல 22.5 மார்க்ஸ் கேள்விகள் இருக்கு. ரைட். சோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிங்கிறது கெமிஸ்ட்ரியில சிலபஸ்ல 7, 8, 9, 10 இந்த 4 யூனிட்டும் தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இந்த 4 யூனிட்டையும் சொல்றது நாங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி யூனிட் 7, 8, 9, 10. சோ இதான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அப்ப பெரிய மார்க்ஸை கொண்ட யூனிட்டாக இருக்கு. சரி பிள்ளைகள், அடுத்தது கவனிங்க. இந்த யூனிட் 12 இருக்கு தானே, அதுவும் எங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல பெரிய அளவுல மார்க்ஸை கொண்டு இருக்கு. யூனிட் 12 கவனிங்க பிள்ளைகள், ஃபைனல் எக்ஸாம்ல 11, 10, 9 வந்திருக்கு. இங்க 11 எம்சிக்கு, 2023 ஆண்டு 10 எம்சிக்கு, 2024 ஆண்டு 9 எம்சிக்கு இப்படி வந்திருக்கு. யூனிட் 12 இருக்கு தானே, யூனிட் 12 5 பகுதிகள் இருக்கு, 5 பிரதான தலைப்புகள் இருக்கு. யூனிட் 12 5 தலைப்புகள் இருக்கு. ஒன்னாவது இரசாயன சமநிலை, கேபிகேசி, கியூபிகியூசி, இலச்சற்ற தத்துவம், இந்த மாதிரியான விஷயங்கள் அங்க பேசப்படும். ரெண்டாவது பிஹெச், மூன்றாவது கரைதிறன் பெருக்கம், 4 அவத்த சமநிலை உண்டு, அதாவது கலக்கும் தகவல திரவங்கள் அவற்றின் ஆவியின் சமநிலை, இதை பத்தி பேசுற பாடம். 5வது பங்கிட்டு குணகம். இப்படி 5 பிரதான தலைப்புகள் இருக்கு. 5 தலைப்புகள்ல இருந்தும் கேள்விகள் வரும். இந்த 5 தலைப்புகள்ல இருந்தும் எம்சிக்கு வரும், ஸ்ட்ரக்சர் வரும், எஸ்ஐ வரும். இந்த 5 தலைப்புகள்ல இருந்து வரும் கேள்விகள். கணியப்பள்ளியில் எம்சிக்கு 11, 10, 9 எவரேஜா 10 எம்சிக்கு நாங்கள் எதிர்பார்க்கல. சில நேரங்கள்ல இப்போ கூடவும் சான்ஸ் இருக்குதான், 11, 12 அப்படி வரலாம். ரைட். யூனிட் 12 வந்து நாங்க எதிர்பார்க்கலும் 10 மார்க்ஸ், 10 விட கூட 11, 12 அப்படி எதிர்பார்க்கல. 10, 11, 12 எதிர்பாருங்க. யூனிட் 12 எம்சிக்கு 10, 11, 12 இந்த மாதிரியான வினாக்கள்ல எதிர்பாருங்க. கட்டாயம் நாங்க செஞ்சுதானே ஆகணும் யூனிட் 12. ரைட். ஸ்ட்ரக்சர் கல்வி பிள்ளைகள் சில நேரங்கள்ல வரும், சில நேரங்கள்ல வராது. சில நேரங்கள்ல வரும், சில நேரங்கள்ல ஒரு பகுதி அல்லது முழுமையான ஸ்ட்ரக்சர். ரைட். சில நேரங்கள்ல யூனிட் 12 வராது, சில நேரங்கள்ல அரைவாசி, சில நேரங்கள்ல முழுவதுமாக இருக்கும், பல மாதிரியும் இருக்கு. இந்த வருஷம் பிள்ளைகள் வரல, இந்த இயர் வரல ஸ்ட்ரக்சர். ஆனா 2023 ஸ்ட்ரக்சர்ல 3 மார்க்ஸ் கேள்விகள் வந்துச்சு. 2024 5 மார்க்ஸ் கேள்விகள் வந்திருக்கு. பல மாதிரி 3வது ஸ்ட்ரக்சர்ல எதிர்பார்க்கல, ஒன்றும் வராம இருக்கும். பெரும்பாலும் பெரும்பாலும் அரைவாசி வரும் அல்லது முழுவதுமாக இருக்கும். ஸ்ட்ரக்சருக்கு பிள்ளைகள் யூனிட் 12 நீங்க எதிர்பாருங்க. உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு ஸ்ட்ரக்சர்ல யூனிட் 12 நீங்க எதிர்பாருங்க. யூனிட் 12 உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு வரும், இன்ஷா அல்லாஹ் வர சான்ஸ் கூட. ஏதாவது கூடுதலா நான் 3 இயர் காட்டிருக்கிறேன், இதுக்கு முதல்ல உள்ளதெல்லாம் பாருங்க. யூனிட் 12 அதிகமான வினாக்கள் இருக்கு ஸ்ட்ரக்சர் கேள்விகள்ல. ரைட். அப்போ ஸ்ட்ரக்சர் கேள்விகளை நீங்க ஃபைனல் எக்ஸாமுக்கு எதிர்பாருங்க யூனிட் 12. அடுத்த பிள்ளைகள் எஸ்ஐல பிள்ளைகள்
இந்த இயர் 2024 குறைய மார்க்ஸ் கேள்விகள் வந்து 2024 யூனிட் 12 வந்து குறைய மார்க்ஸ் கேள்விகள் வந்து ஆனா உங்களுக்கு கூட எதிர்பார்க்கும். ஏன்னு சொன்னா இந்த இயர் யூனிட் 4 இருக்கு தானே, யூனிட் 4ல எஸ்ஏ வந்து யூனிட் 4ல எஸ்ஏ வந்து அதனால இங்க குறைஞ்சு 5.25 மார்க்ஸுக்கு வந்துச்சு. உண்மையாக இந்த இடத்துல வார கேள்வி வளமையாக யூனிட் 12 தான். கேசஸ் வந்ததுனால யூனிட் 4 கேசஸ் அந்த கேள்வி வந்ததுனால யூனிட் 12ல குறைஞ்சிச்சு. ஆனா உங்களுக்கு யூனிட் 12ல கூட மார்க்ஸ். ஏன்னா கேசஸ் கேட்டு முடிஞ்சு இனி இப்போ அடுத்தது நான் யூனிட் 12 தான் எதிர்பார்க்கணும். யூனிட் 12 தான் எதிர்பாருங்கோ. ரைட், 5.25 மார்க்ஸ் 2024 குறையத்துக்கு வந்துட்டு ஆனா உங்களுக்கு கூட வரும். ஏன்னா கேசஸ் கேள்வி இல்லாம ஆக்கிடுவோம் பெரும்பாலும். ஏன்னா எடுத்து கேட்டாச்சு தானே, திரும்ப அதுக்கிட்ட திரும்ப வரமாட்டான். யூனிட் 12 தான் திரும்ப வரும் உங்களுக்கு. இந்த இயர் பிள்ளைகள் 12 மார்க்ஸுக்கு வந்துச்சு. 12 மார்க்ஸுக்கு கேள்விகள் வந்துச்சு. சரியா? ரைட். சோ பிள்ளைகள் பாருங்க 12 மார்க்ஸுக்கு என்ன இந்த கேள்விகள் வந்துச்சு ஃபைனல் எக்ஸாம்ல. ரைட். அப்ப 12 மார்க்ஸ் கேள்விகள் வந்துச்சு. மொத்தமாக 23 மார்க்ஸ் வந்துச்சு. சரியா? ரைட். சோ கொஞ்சம் வெயிட் பிள்ளைகள், கொஞ்சம் வெயிட். சரி, ஓகே. ஸோ கவனிங்க பிள்ளைகள், இப்போ அந்த சார்ட்ல சின்ன இது வந்திருக்குது. ரைட், ஓகே. நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். சரியா? ரைட், ஓகே. ஸோ கவனிங்க பிள்ளைகள், இப்போ 2023 எஸ்ஐல எத்தனை மார்க்ஸ் கேள்விகள் வந்ததுன்னு சொன்னா 7.5 மார்க்ஸ் கேள்விகள் வந்தது. ரைட். 2023 எஸ்ஐல 7.5 மார்க்ஸ் கேள்விகள் வந்துச்சு. ஏழு தசம் 5 மார்க்ஸுக்கு கேள்விகள் வந்துச்சு. இப்ப மொத்தமாக எவ்வளவு மார்க்ஸ்? 20.5 மார்க்ஸ் கேள்விகள் வந்துச்சு. 20.5 மார்க்ஸுக்கு கேள்விகள் வந்துச்சு. சரியா? ரைட். பட் இந்த வருஷம் 9 14 19.25 மார்க்ஸ் கேள்விகள் வந்துச்சு. 19.25 மார்க்ஸ் கேள்விகள் வந்துச்சு. உண்மையா பிள்ளைகள் இது கூட வரணும். இந்த கேசஸ் எஸ்ஏ வந்ததுனால எஸ்ஏ குறைஞ்சிட்டு. இந்த இடத்துக்கு வர வேண்டியது கேசஸ் எஸ்ஏ, பட் வராதனால குறைஞ்சிட்டு. சரியா? ஆனா பிள்ளைகள் உங்களோட எக்ஸாம்ல யூனிட் 12 எஸ்ஏ கூடுதலாக வரும். யூனிட் 12 எஸ்ஏ கூடுதலாக வரும். வழங்குதா பிள்ளைகள்? ரைட். சோ இந்த கேள்விகள்ல யூனிட் இங்க 24ல யூனிட் 12ல எஸ்ஏ குறைய மிச்சம் குறைய இருக்கு. அப்போ உங்களுக்கு கூடுதலாக வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியா பிள்ளை? ரைட், ஓகே. அப்ப யூனிட் 12ங்கிறது எவ்வளவு முக்கியமான பாடம்ங்கிற விஷயத்த முதல்ல புரிஞ்சு கொள்ளுங்க பிள்ளைகள். ரைட். சோ கவனிங்க, யூனிட் 12ங்கிறது எங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல எவ்வளவு முக்கியமான பாடம். சோ யூனிட் 12ங்கிற நேரத்துல நான் சொன்ன போல அதுல 5 தலைப்புகள் இருக்குது பிள்ளைகள். அதுல 5 தலைப்புகள் இருக்குது. ரைட். 5 தலைப்புகளுக்கும் நீங்க தயாராக வேண்டும். 5 தலைப்புகளுக்கும் நீங்க தயாராக வேண்டும். உங்களால ஏழும் பிள்ளைகள். சரியா? நான் சொன்ன போல கொஸ்டின் பிராக்டிஸ் செய்யுங்க. யூனிட் 12ங்கிறது முழுக்க முழுக்க பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ் செய்ய வேண்டிய பாடம். பாஸ் பேப்பரை எம்சிக்கு செய்யுங்கோ, எஸ்ஏ செய்யுங்கோ, ஸ்ட்ரக்சர் செய்யுங்கோ. அந்த பாடம் உங்களுக்கு மிச்ச லேசாக இருக்கு. ரைட். அந்த பாடத்தை நம்பிக்கையோட ஃபைனல் எக்ஸாம்ல நாங்க ஃபேஸ் பண்ணலாம். இன்ஷால்லா உங்களுக்கு ஏழும். உங்களால ஏழும். பாஸ் பேப்பர் கொஸ்டின் செய்யுங்க, உங்களுக்கு இன்ஷால்லா மிச்ச சிம்பிளாக இருக்கும் பிள்ளைகள். ரைட். ஸோ கட்டாயமாக நீங்க உங்களோட பாஸ் பேப்பர்ல யூனிட் 12க்கு ப்ராக்டிஸ் செய்யுங்க. சரியா? யூனிட் 12க்கு நீங்க நேரம் அதிகமாக கொடுத்து ப்ராக்டிஸ் செய்யுங்க. சரியா பிள்ளை? ரைட், ஓகே. அடுத்தது கவனிங்க, மார்க்ஸ் கூடின யூனிட் என்று சொன்னா
இது. அடுத்தது மார்க்ஸ் கூடின யூனிட் எது தெரியுமா? யூனிட் 2. யூனிட் 2 வந்து மார்க்ஸ் கூடின யூனிட்டாக இருக்கு. அடுத்தது யூனிட் 2 இருக்குத்தானே, அது வந்து மார்க்ஸ் கூடின யூனிட்டாக இருக்க போகுது. சோ கவனிங்க, யூனிட் 2 இருக்குதானே பிள்ளைகள், அது மார்க்ஸ் கூடின யூனிட் 3 3 4 எம்சிக்கு வந்துச்சு. இங்க 3 எம்சிக்கு வந்துச்சு. 23ஆம் ஆண்டு 3 எம்சிக்கு வந்துச்சு, 4 எம்சிக்கு வந்துச்சு. 3 3 4 எம்சிக்கு. அப்ப பிள்ளைகள் எவ்வளவு முக்கியமான ஒரு யூனிட் அது. 3 எம்சிக்கு 3 எம்சிக்கு 4 எம்சிக்கு கலிகள் என்ன வந்திருக்கு. 3 3 4 எம்சிக்கு சொல்லி வினாக்கள் வந்திருக்கு. ஸ்ட்ரக்சர் கலி 5 மார்க்ஸுக்கு இருக்கு. 5 மார்க்ஸுக்கு ஸ்ட்ரக்சர் கலிகள் இருக்கு. 5 மார்க்ஸுக்கு ஒவ்வொரு வருஷமும் கட்டாயமாக 5 மார்க்ஸுக்கு கலிகள் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஸ்ட்ரக்சருக்கு 5 மார்க்ஸுக்கு கலிகள் இருக்கு. ரைட். எவரேஜா நீங்க உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல யூனிட் 2க்கு 8 9 மார்க்ஸ் எதிர்பார்ங்க. 8 அல்லது 9 மார்க்ஸ் என்ன செய்யுங்க எதிர்பார்ங்க. 8 அல்லது 9 மார்க்ஸ் நீங்க என்ன செய்யுங்க யூனிட் 2ல இருந்து நீங்க எதிர்பார்ங்க. ரைட். சோ ஸ்ட்ரக்சர் அண்ட் பாண்டிங் முக்கியமான யூனிட் உண்டு. ஸ்ட்ரக்சர் அண்ட் பாண்டிங் முக்கியமான யூனிட் உண்டு. ரைட். சோ அந்த பாடத்துல எங்களுக்கு தெரியணும், அந்த கேட்கப்படுறது அந்த பரிவு கட்டமைப்புகள், கலப்புகள், பிணைப்பு கோணங்கள், வடிவங்கள். ரைட். அதே போல துணை இடையிருப்பு கவர்ச்சி விசைகள், அது சம்பந்தப்பட்டது. ரைட். அதே போல பௌதிக இயல்புகள், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதுல இருக்க போகுது. ரைட். அதுகளுக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கொள்ளணும். அதிகமான மார்க்ஸை கொண்ட யூனிட்டுகள்ல முக்கியமான யூனிட் உண்டு யூனிட் 2. யூனிட் 2. ரைட். சோ பிள்ளைகள் அதிகமான மார்க்ஸை கொண்ட யூனிட்டுகள்ல இது இருக்கு. இப்ப வழங்கி இருக்கு உங்களுக்கு ஆகக்கூட மார்க்ஸ் எங்க இருக்கு. முதலாவது வந்து ஆர்கானிக்ல இருக்கு. சில நேரங்கள்ல ஆர்கானிக்க லீட் பண்ணி கொண்டு போகும் எதுன்னு சொன்னா யூனிட் 12. யூனிட் 12 ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மார்க்ஸ் நல்ல கொழுத்து இருக்கக்கூடிய பகுதிகள். யூனிட் 12 ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மார்க்ஸை நல்லாவே செறிந்து வச்சுக்கொள்ளக்கூடிய யூனிட்டுகள். அடுத்தது இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இதுவும் மார்க்ஸ்ல நல்ல கூட மார்க்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய யூனிட்டுகள். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி. அடுத்ததாக ஸ்ட்ரக்சர் அண்ட் பாண்டிங். சரி, ஓகே. இப்போ அடுத்த யூனிட்டுகளுக்கு மார்க்ஸ் இருக்கு. அடுத்த யூனிட்டுகளுக்கு என்ன மார்க்ஸ் இருக்கு. ஸோ அது எவ்வளவு வருது அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். ஸோ கவனிங்க பிள்ளைகள், இப்போ யூனிட் 11 இருக்கு தானே, இது முக்கியமான யூனிட்டாக இருக்கு ஃபைனல் எக்ஸாம்ல. யூனிட் 11. யூனிட் 11ல எத்தனை எம்சி கொண்டு சொன்னா 2 2 4 சொல்லி வந்திருக்கு. எம்சிக்குல 2 எம்சிக்கு 2 எம்சிக்கு 4 எம்சிக்கு. பிள்ளைகள் எவரேஜாக நாங்க ஃபைனல் எக்ஸாம்ல ஒரு 3 எம்சிக்கு எதிர்பார்க்கணும். யூனிட் 11 கெமிக்கல் கைனடிக்ஸ்க்கு எவரேஜா ஒரு 3 எம்சிக்கு நாங்க எதிர்பார்க்கிறோம். சரியா பிள்ளைகள்? யூனிட் 11 கெமிக்கல் கைனடிக்ஸ், யூனிட் 11 கெமிக்கல் கைனடிக்ஸ்க்கு 3 எம்சிக்கு எதிர்பார்க்கணும். சரியா? ஸ்ட்ரக்சர் கல்வியில வரும் அல்லது வராமல் இருக்கு, வரும் வராமல் இருக்கு, ரெண்டுக்கும் நிகழ்வாக இருக்கு. வரலாம் வராமலும் விடலாம், வரலாம் வராமலும் விடலாம். ஸ்ட்ரக்சர் கொஸ்டின்ஸ், ஸ்ட்ரக்சர் கொஸ்டின்ல கவனிக்கவில்லைகள் இதுக்கு வரல. 2022ஆம் ஆண்டு வரல. 23ஆம் ஆண்டு 3 மார்க்ஸுக்கு ஸ்ட்ரக்சர் கல்வி வந்துச்சு, 3 மார்க்ஸுக்கு ஸ்ட்ரக்சர் கல்விகள் வந்துச்சு. 2024 வரல. 2024 வரல ஸ்ட்ரக்சர் கல்வி. சரியா? ஆனா எஸ்ஏ கல்விக்கு எதிர்பாருங்க பிள்ளைகள். எஸ்ஏ கல்விகளுக்கு யூனிட் 11 கெமிக்கல் கைனடிக்ஸ் வளமையா வார சம்டைம் வராம விடலாம். ஆனா பாஸ்வேர்ட் புக்க பாருங்க, எல்லா வருஷமும் இசை வினாக்கள் இருக்கு. 1-2 இயரா தவிர, 1-2 வருஷத்தை தவிர எல்லா வருஷமும் இசை வினாக்கள் இருக்கு. ரைட். சோ இசை வினாக்கள் எத்தனை மார்க்ஸ் வந்துச்சுன்னு சொன்னா 3.75 எல்லா வருஷமும் 3.75 மார்க்ஸ் கல்வி வந்திருக்கு. 3.75 மார்க்ஸ். அதே போல
இங்கேயும் 3.75 மார்க்ஸ், இங்கேயும் 3.75 மார்க்ஸ். எஸ்ஐக்கு நீங்க எதிர்பார்க்க பிள்ளைகள் யூனிட் 11 கெமிக்கல் கைனடிக்ஸ். எஸ்ஐக்கு நீங்க உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு எதிர்பாருங்க யூனிட் 11 கெமிக்கல் கைனடிக்ஸ். ரைட், ஓகே. சோ கவனிக்க பிள்ளைகள் மொத்தமாக 5.75 மார்க்ஸ், இங்கேயும் 5.75 மார்க்ஸ், இங்க 7.75 மார்க்ஸ். நீங்க எவரேஜா 7 மார்க்ஸ்க்கு எதிர்பாருங்க. சும்மா சரியா ஒரு எவரேஜா ஒரு 7 மார்க்ஸுக்கு நாங்க என்ன செய்யலாம், யூனிட் 11 நாங்க எதிர்பார்க்க முடியும். 6, 7 அந்த மாதிரி சரியா. அப்படி எம்சிக்கு வினாக்கள் எண்ணிக்கையெல்லாம் இருக்குது சரியா. ரைட், ஓகே பிள்ளைகள். ஸோ 6.75 மார்க்ஸ் எம்சிக்கு 3 மார்க்ஸுக்கும் எஸ்ஐக்கு 3.75க்கும் எதிர்பாருங்க. சம்டைம் ஸ்ட்ரக்சருக்கும் வரலாம். ரைட், ஸ்ட்ரக்சருக்கும் என்ன யூனிட் 11 வாரதான் சரியா. ரைட், வந்தால் மார்க்ஸ் வரும் அதுக்கு சரியா. அப்ப அடுத்தது யூனிட் 11. அடுத்த பிள்ளைகள் யூனிட் 13 எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. சில பிள்ளைகள் இப்ப நீங்க படிச்சிருப்பீங்க அல்லது இப்பதான் படிக்கணும் இல்லாட்டி படிச்சு கொண்டிருப்பீங்க, இப்படி பல மாதிரி இருக்கும். யூனிட் 13ஐயும் அவசரமாக படிச்சு முடிங்க பிள்ளைகள். யூனிட் 13 இதை நீங்க என்ன செய்யுங்க, அவசரமாக படிச்சு முடிங்க பிள்ளைகள். உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல அதுவும் ஒரு முக்கியமான யூனிட்டாக இருக்குது. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. ஏன்னு சொன்னா எஸ்ஏகள்ல வரும். எஸ்ஏகள் எல்லா வருஷமும் வரும். 3.75 மார்க்ஸுக்கு எஸ்ஏ இருக்கும். எல்லா வருடமும் 3.75 மார்க்ஸுக்கு எஸ்ஏ கேள்விகள் இருக்கும். 3.75 மார்க்ஸுக்கு எஸ்ஏ வினாக்கள் எல்லா வருடமும் இருக்கும். மார்க்ஸுக்கு எல்லா வருடங்களும் அது எஸ்ஏ வினா வார. 3.75 மார்க்ஸுக்கு எல்லா வருஷமும் அது எஸ்ஏ வினாவாக வார. ரைட். சோ கவனியபிளே எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி நீங்க ஃபைனல் எக்ஸாம்ல எஸ்ஏ கலியாக நீங்க செலக்ட் பண்றது என்று சொல்லி முடிவெடுத்தா கட்டாயமாக இணைகள் லிகன் சம்பந்தப்பட்ட எஸ்ஏ வினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், செய்ய பழகி இருக்கணும். லிகன்ஸ் எஸ்ஏ அதாவது இனோகானிக் டி பிளாக்கோட சம்பந்தப்பட்ட ஒரு இது லிகன்ஸ் எஸ்ஏ வினாக்கள், லிகன்ஸ் இணைகள் சம்பந்தப்பட்ட கட்டுரை வினாக்கள். ரைட், முதலாவது பார்ட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி சொன்ன ஏ பார்ட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இருந்தா பி பார்ட் வந்து லிகன்ஸ் எஸ்ஏ வினாக்களாக இருக்கு. நீங்க ஃபைனல் எக்ஸாம்ல லிகன்ஸ் எஸ்ஏ செய்யறேன்னு சொல்லி முடிவெடுத்தா நீங்க எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி நல்லா படிச்சிருக்கணும். அல்லது நீங்க எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி நல்லா படிச்சு இருந்தேன்னு சொன்னா லிகன்ஸ் எஸ்ஏக்கு நீங்க பிராக்டிஸ் எடுத்துக்கணும். பிள்ளைகள் ஃபைனல் எக்ஸாம்ல ஒரு பாட்டுக்கு மட்டும் நாங்க டார்கெட் பண்ணிடலாம். எஸ்ஏ கேள்வி ஒன்று நாங்க செலக்ட் பண்ணிட்டோம்னு சொன்னா அதுல ஏ பார்ட் செய்யணும், பி பார்ட் செய்யணும், சி பார்ட்டும் செய்யணும். ரைட், அந்த எஸ்ஏல எல்லா கேள்விக்கும் நாங்க ரெடியா இருக்கணும். அரவசரவ செய்யலாது. ரைட், அப்போ நீங்க ஃபைனல் எக்ஸாம்ல 7வது எஸ்ஏ என்று சொல்லி நீங்க செலக்ட் பண்ணேன்னு சொன்னா கட்டாயமாக நீங்க 2 பார்ட் அதுல செய்யணும். முதலாவது எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி பிள்ளைகள், முதலாவது நீங்க எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி செலக்ட் பண்ணி செய்யணும். 2வது லிகன்ஸ் எஸ்ஏ செய்யணும். பிள்ளைகள் மிச்சம் ஈஸியான எஸ்ஏ, மிச்ச இலகுவான எஸ்ஏ பிள்ளைகள். அது பிள்ளைகள் உங்களுக்கு அந்த கேள்விகள் நீங்க பாஸ் பேப்பர்கள் செய்து பழவினு சொன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அதுல மார்க்ஸ் அப்படி மொத்தமா கெச் பண்ணிடும். பிள்ளைகள் உங்களுக்கு ஏழும் அது. நீங்க பிள்ளைகள் நான் சொல்றது செய்யுங்களே, பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் எடுங்களே, எடுத்தால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஏழும் பிள்ளைகள். அது உங்களுக்கு ஏலா அப்படின்ற ஒன்று இல்லை. நீங்க பாஸ் பேப்பர் கொஸ்டின் செய்யல, பாஸ் பேப்பர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் இல்ல, செய்யலன்னு சொன்னா அதுக்கு என்ன வழி? அதுக்கு ஒன்றும் சொல்லல எங்களுக்கு. ஆனா பிள்ளைகள் நீங்க அந்த கேள்விகளை ப்ராக்டிஸ் நல்லா செய்யுங்க பிள்ளைகள், உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஏழும். உங்களால அதுல நல்ல மார்க்ஸ் எடுக்க ஏழும். அப்படியோ 7.5 மார்க்ஸ் அப்படியே மொத்தமா உங்களால கேட்ச் பண்ண ஏழும் பிள்ளைகள். இந்த 2 பகுதிக்கு நீங்க ரெடி ஆகணும். முதலாவது எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி எஸ்ஏ மிச்சம் இலகுவான பகுதி. 2 தலைப்பு தான் பிரதானமாக இருக்கு, மின் பகுப்பு அல்லது இது மின்கலங்கள். இந்த 2 தலைப்புகள்ல தான் பெரும்பாலும் அந்த கேள்விகள் இருக்க போகும். லிகன்ஸ் எஸ்ஏ அது கொஸ்டின் ப்ராக்டிஸ் செஞ்சா போதும். நான் உங்களுக்கு செமினார் செஞ்சிருக்கிறேன்,
லிகன்ஸ் எஸ்ஏன்ற செமினார் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். ரைட், நான் உங்களுக்கு ஃப்ரீ செமினார்லேயே அது செஞ்சு காட்டியிருக்கிறேன். ரைட், ஸோ பிள்ளைகள் அந்த 2 எஸ்ஐ வினாக்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி 7வது எஸ்ஐக்களையே செலக்ட் பண்ணுவோம். மிச்சம் லேசாக இருக்கும் பிள்ளைகள். ஆனால் ஒரு பகுதிக்கு மட்டும் ரெடி ஆகாதீங்க, 2 பகுதிக்கு ரெடி ஆகும். கட்டாயமாக 2 பகுதி நீங்கள் செலக்ட் பண்ணணும். ரைட், ஓகே பிள்ளைகள். அப்போ யூனிட் 13 பிள்ளைகள் 7 மார்க்ஸை கொண்ட எஸ்ஐ வினாக்கள் ஒவ்வொரு வருடம் வரும். ஸ்ட்ரக்சருக்கு பெரும்பாலும் வர இல்லை. இந்த பழைய முதல்ல வந்தது ஸ்ட்ரக்சர்ல ஸ்மார்ட் கிடைக்க வந்துதான். ரைட், இப்போ வரக்கானல வராது என்று சொல்ல இயலாது, வரலாம். வராது என்று சொல்லி நாங்க ஒரு நாளும் சொல்ல முடியாது. ஏன்னா முன்னுக்குள்ள வந்து கொண்டுதான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் காரணமா இல்லை. ஸ்ட்ரக்சர் கல்விகள் எலக்ட்ரோ பெருசா கிடைக்கிற குறவு. அதுக்காக வராது என்று சொல்லலாமா? நாங்க வரலாம், சொல்ல தெரியாது. ரைட், சரியா? இந்த காலங்கள்ல ஸ்ட்ரக்சர் கல்விகளை காணல, இந்த காலங்கள்ல ஸ்ட்ரக்சர் கல்விகளை காணல. ரைட், பிள்ளைகள் எம்சிக்கு என்று சொல்ற நேரத்துல 3 எம்சிக்கு எதிர்பார்க்க பிள்ளைகளுக்கு 3 எம்சிக்குவ நீங்க என்ன செய்யலும் எதிர்பார்க்க முடியும். சாரி, 3 எம்சிக்கு நீங்க எதிர்பார்க்கணும். பிள்ளைகள் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிக்கு 3 எம்சிக்கு நீங்க உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல எதிர்பாருங்க. 3 எம்சிக்கு வினாக்களை நீங்க எதிர்பாருங்க உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல. சரியா? அப்போ எவரேஜா ஒரு 7 மார்க்ஸ், ஒரு 6+7 மார்க்ஸ் 7 மார்க்ஸா கொண்டிருக்கு. சரியா பிள்ளைகள்? ரைட், ஸோ 6+7 மார்க்ஸ் இங்க மொத்தமாக டோட்டல் 6+7 மார்க்ஸ், இங்க 5.75 மார்க்ஸ், இங்க 6+7 மார்க்ஸ். அப்ப பிள்ளைகள் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இப்ப படிச்சு முடிங்க பிள்ளைகள். அது மிச்ச லேசான பாடம் பிள்ளைகள். அது ரைட், உங்களால நம்பிக்கையா செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் கேள்விகள் பிள்ளைகள். அது உங்களுக்கு நம்பிக்கையாக நீங்க அந்த கேள்வி எஸ்ஐ நீங்க செலக்ட் பண்ணலாம். நான் சொன்ன போல அந்த 2 பகுதிகளுக்கு நீங்க ரெடி ஆவினால், ஏ பார்ட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி நான் சொன்ன போல 2 தலைப்புல கேள்வி வரப்போகுது. ஒன்று மின் பகுப்பாக இருக்கும் அல்லது மின் ரசாயன கலங்களாக இருக்கும். இந்த 2ல ஒரு தலைப்பு தான் இங்க வரப்போகுது. 2வது லிகன்ஸ் எஸ்ஐ வினாக்கள். அந்த கேள்விக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் எடுத்தா உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல நீங்க இந்த கேள்வியை அழகா செலக்ட் பண்ண ஏழும் பிள்ளைகள். ரைட், பட் நான் சொன்ன போல 2 கேள்விக்கு நீங்க ரெடி ஆகணும். ஒரு பகுதிக்கு ரெடி ஆகிட்டு அடுத்த கேள்விக்கு நம்ம ரெடி ஆகாம இருக்கிறது தவறு. ரைட், ஸோ பிள்ளைகள் நம்பிக்கை வைங்க பிள்ளைகள். உங்கள ஃபர்ஸ்ட்டுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வைங்க. என்னால ஏலும் இன்ஷா அல்லாஹ், என்னால ஏலும் ஒரு நம்பிக்கை ஒன்று வச்சுக்கொண்டு பாஸ்வர் கொஸ்டினுக்குள்ள இன்வால்வ் ஆகுங்க பிள்ளை. இன்ஷா அல்லாஹ் உங்களால ஏலும் அது. ரைட், ஃபர்ஸ்ட்டுக்கு உங்கள ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை ஒன்று வைங்க. ரைட், இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி எஸ்ஐ என்னால செய்ய இயலும், இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி எஸ்ஐ என்னால செய்ய இயலும் நம்பிக்கை ஒன்று வைங்க. அந்த கேள்வி கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் எடுங்க. ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ், ஒரு 15 இயர்ஸ், ஒரு 20 இயர்ஸ் என்ன பொறுத்தமல்ல 2000 செய்யணும். அதான் என்னது. சரியா? ரைட், ஓகே. ஸோ கவனிங்க பிள்ளை, உங்களுக்கு இப்போ காலம் குறை இருக்குது. ஸோ எவ்வளோ காலம் பேப்பர் செய்யணும், எத்தனை இயர் செய்யணுங்கிறத நீங்கள் தான் முடிவெடுத்துக் கொள்ளணும். சரியா? ரைட், ஓகே. ஸோ கவனிங்க பிள்ளைகள், அது தனியாக நான் பேச வேண்டியது. எத்தனை வருஷம் பாஸ்வேர்டு செய்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. ரைட், அதுக்கான விடைகள் காலத்துக்கு காலம் மாறுபடும். 2026 பேச்சா இருந்தா நான் சொல்ற கைட் வேற. உங்களுக்கு காலம் குறை தானே இருக்குது. அதனால லாஸ்ட் 10 இயர்ஸ் சரி குறைஞ்சது நீங்க செஞ்சு கொள்ளணும். பட் 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் 2000 இருந்து செஞ்சா பெஸ்ட் குவாலிட்டி. ரைட், ஆகும் குவாலிட்டியாக இருப்பீங்க 2000 இருந்து நீங்க செய்தா. பட் உங்களோட காலங்கள் நேரங்கள் உங்களுக்கு தான் தெரியும். ரைட், உங்களோட காலத்து நேரத்தை பொறுத்து நீங்க எஸ்ஏகளையும் ப்ராக்டிஸ் செய்யுங்க. அவ்வளவுதான். எவ்வளோ எஸ்ஏகளுக்கு நீங்க என்ன செய்யுங்க, ப்ராக்டிஸ் நல்லா செஞ்சு கொள்ளுங்க. செஞ்சுட்டு லிகன்ஸ் எஸ்ஏகள் இருக்குதான பிள்ளைகள், அதுக்கு நீங்க நல்லா பழகுங்க. ரைட், 2015 ஆண்டு தான் 14ஆம் ஆண்டு தான் அறிமுகம். அது இது வரைக்கும் உள்ள பாசர்களை செய்யுங்க. ஷாலா உங்களுக்கு சரிதானே பிள்ளை? ரைட், ஓகே. அடுத்தது கவனிங்க, யூனிட் 5 and யூனிட் 3. ஓ சாரி, இது இங்க வரணும் இல்லையா பிள்ளை? யூனிட் 2 பத்தி பேசினேன், இங்க வரணும். இது யூனிட் 2.
ரைட், ஓகே. அடுத்த பிள்ளைகள் யூனிட் 3. அடுத்தது என்ன? யூனிட் 3 கெமிக்கல் கால்குலேஷன்ஸ். கெமிக்கல் கால்குலேஷன் எல்லா வருஷம் எஸ்ஏ வினாக்க வரும். எல்லா வருஷம் என்ன வரும்? எஸ்ஏ வினாவா வரும். எத்தனை மார்க்ஸுக்கு? 3.75 மார்க்ஸ் கொண்ட எஸ்ஏ வினாவாக வரும். 3.75 மார்க்ஸுக்கு எஸ்ஏ வினாவாக வரும். எல்லா வருடமும் வரும். மார்க்ஸ் எஸ்ஏ வினாவாக வரும். எல்லா வருடமும் வரும். அந்த எஸ்ஐ வினா எதோட இணைஞ்சிருக்கும்? இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட இணைஞ்சிருக்கு. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட அது இணைஞ்சிருக்கு. ரைட். ஸோ பிள்ளைகள் நீங்க உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நீங்க செய்யறன்னு முடிவெடுத்தா கட்டாயம் நீங்க கால்குலேஷன் எஸ்ஐ செஞ்சாகணும். ரைட். பிள்ளைகள் அந்த 26 பேச்சுக்கு நான் கால்குலேஷன் ஒரு செமினார் ஒன்று போட்டுருக்கேன், ரிடாக்ஸ் செமினார் ஒன்று. அதில் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க பிள்ளைகள். ரைட். எஸ்ஐ வினாக்களுக்கு தேவையான தாக்கங்கள் எல்லாத்தையும் நான் அதில் வழங்கப்படுத்த போறேன். ரைட். ஸோ அதில் நீங்கள் கட்டாயம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, ஓகே. நான் இந்த மெயின் தலைப்புக்கிட்ட வரேன். நீங்கள் கட்டாயம் பார்ட்டிசிபேட் பண்ண பாருங்க அந்த இதுக்கு. சரியா? செமினார் உங்களோட 2026 தான் டார்கெட் பண்ணி போட்டுக்கிறேன். பட் நீங்களும் ஜாயின் ஆகிக்கலாம் தானே. சரியா? ரைட், ஓகே. அப்போ கவனிக்கவில்லை, எஸ்ஐ வினா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட சேர்ந்து வரும். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட இந்த எஸ்ஐ வினா சேர்ந்து தான் வரப்போகுது. ரைட். அப்போ நீங்கள் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எஸ்ஏ செய்கிறன்னு சொல்லி முடிவெடுத்தா கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும்? கால்குலேஷன் எஸ்ஏ செஞ்சுதான் ஆகும். லேசான கேள்வி பிள்ளைகள் அது. ரைட். தாக்கம் என்ன தாக்கம் நடக்கும்னு சொல்லி தெரிஞ்சா போதும். என்ன தாக்கம் நடக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரியணும். கால்குலேஷன் சி சம எண்ணுங்கள் வி என் சம டபுள்யூங்கள் நம்ம போட்டால் விட அவ்வளோதான். பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் செய்தா போதும் பிள்ளைகளுக்கு. பாஸ் பேப்பர்ஸ் கொஸ்டின் இருக்கு தான் நீங்க அதில் கொஸ்டின்ஸுக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் எடுத்தா சரி. என்ன தாக்கம் நடக்கும், எந்த அயன் எப்படி தாழ்த்தப்படுது, எந்த அயன் எப்படி ஒற்சேற்றப்படுது, முழு தாக்கத்தை எப்படி நாங்கள் அந்த முழு தாக்கத்தை எழுதிட்டு அண்ட் சி சம எண்ணுங்கள்விங்கிற சமன்பாடு என் சம டபுள்யூங்கிற சமன்பாடு இதெல்லாம் போட்டால் சரி விட வந்துட்டு அவ்வளோதான். ஆனால் பிள்ளைகள் நாங்கள் ப்ராக்டிஸ் செய்யணும். பாஸ்வேர்ட் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் செய்யணும். நீங்கள் செய்யுங்க பிள்ளைகள், உங்களுக்கு மிச்சலேசாக இருக்குது. அப்போ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நீங்கள் ஃபைனல் எக்ஸாமில் செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லி முடிவெடுத்தா கட்டாயமாக நீங்கள் என்ன செய்யணும்? கால்குலேஷன் எஸ்ஸை செய்யணும். பிள்ளைகள் நீங்கள் நம்பிக்கையோட என்னால் ஏழும்ன்ற நம்பிக்கையோட படிங்க, கொஸ்டின்ஸை செய்யுங்க. இன்ஷால்லா உங்களால் ஏழும். முதலாவது பிள்ளைகள் உங்களுக்குள்ள நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று இருக்கணும். என்னால் ஏழும், என்னால் ஏழும். எந்த ஒரு கேள்வி தந்தாலும் என்னால செய்ய இயலும், என்னால் அதுக்கு கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் என்னால் செய்ய இயலும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். ரைட். என்னால் அந்த கொஸ்டின்ஸை செல்ஃபாக இன்ஷால்லா ஃபேஸ் பண்ணி எங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸை நல்லா சால்வ் பண்ண இயலும்ன்ற ஒரு நம்பிக்கையோட நீங்கள் படிங்க. இன்ஷால்லா உங்களுக்கு வெற்றி வரும். ரைட். ரைட். ஸோ உங்களால் இன்ஷால்லா அதுக்குரிய ஆன்சர்ஸ் எடுக்க லேசி. பட் நீங்கள் ப்ராக்டிஸ் செஞ்சால் சரி. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் வந்து செய்யணும். சரி பிள்ளை. ஸோ எஸ்ஏ வினாக்கள் இருக்கு. கட்டாயமாக எம்சிக்யூ வினாக்கள் நீங்கள் 3 அல்லது 4 எம்சிக்யூ வினாக எதிர்பாருங்க. சரியா? ரைட். 3 எம்சிக்யூ 4 எம்சிக்யூ 3 அல்லது 4 எம்சிக்யூ உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு வரும்ன்றதை நீங்க எதிர்பாருங்க. 3 எம்சிக்யூ 4 எம்சிக்யூ. ரைட். உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல 3 அல்லது 4 எதிர்பாருங்க. 3 அல்லது 4 எம்சிக்யூ கட்டாயமா நம்ம என்ன செய்யணும்? செஞ்சுதானே ஆகணும். ரைட். ஸோ கவனிக்கவில்லை, ஸ்ட்ரக்சருக்கு எதிர்பார்க்க தேவையில்லை. அது பெருசாக வாரதில்லை. முதல் பழைய காலங்களில் வந்துச்சு ஸ்ட்ரக்சர்கள், இப்போ இல்லை. முதல்கள் ஸ்ட்ரக்சர் கலிகளாக வந்துச்சு, ஆனால் இப்போ வாரது இல்லை. அப்போ ஸ்ட்ரக்சர் கலிக்கு நீங்கள் பிள்ளைகள் ரெடி ஆகும். ஸ்ட்ரக்சர் இல்லை, ஸ்ட்ரக்சர் பழைய காலங்களாக வந்தது, இப்போ இல்லை. ரைட். அப்போ எம்சிக்யூ அண்ட் எஸ்சி ரைட் 6.5 மார்க்ஸ் மொத்தமாக இருக்கு. 6.5 மார்க்ஸ். மார்க்ஸ் பிள்ளைகள். ரைட். இது கால்குலேஷன்ஸ். நான் சொன்ன போல இன்ஆர்கானிக் நீங்களோட எக்ஸாம்ல செலக்ட் பண்ற முடிவெடுத்தா கால்குலேஷன் சேர்க்க ப்ராக்டிஸ் எடுங்க, கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் எடுங்க. இன்ஷால்லா உங்களுக்கு இது சரிதானே பிள்ளைகள்? ரைட். ஓகே. அடுத்தது கவனிங்க, யூனிட் 5 பத்தி பார்க்கணும். யூனிட் 5 எங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் ஒன்றாக இருக்கு. யூனிட் 5 இருக்கு தானே, அதுவும் எங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல முக்கியமான ஒரு யூனிட்டாக இருக்க போகுது.
எவரேஜா ஒரு 6 தொடக்க 8 மார்க்ஸ் எதிர்பார்க்கலாம். கவனிங்க பிள்ளைகள், யூனிட் 5 வந்து 3 MCQ 4 MCQ வந்திருக்கு. இங்க 3 MCQ, ரைட். 3 MCQ 4 MCQ. எனர்ஜெட்டிக்ஸ். அப்போ நீங்க 3 தொடக்கம் 4 MCQ எதிர்பாருங்க. 3 தொடக்கம் 4 MCQ ஃபைனல் எக்ஸாம்ல எதிர்பாருங்க. சரிதான பிள்ளை? அடுத்த ஸ்ட்ரக்சருக்கும் எதிர்பார்க்க முடியும். ஸ்ட்ரக்சருக்கும் நாங்க எதிர்பார்க்க முடியும். ரைட். ஆனால் இந்த 3 இயர்லையும் வர இல்லை. இந்த 3 இயர்லையும் ஸ்ட்ரக்சர் கேள்விகள் என்ன செய்ய இல்லை, வர இல்லை. ரைட். ஸ்ட்ரக்சர் கேள்விகள் என்ன செய்ய இல்லை, வர இல்லை. அதுக்காக நாங்க வராது என்று சொல்ல முடியாது. ஏன்னா முற்காலங்கள்ல வந்திருக்கு. ஸ்ட்ரக்சர் கேள்விகளையும் என்ன யூனிட் 4 யூனிட் 5 எனர்ஜெட்டிக்ஸ் வாரதான். ஸ்ட்ரக்சர் கேள்விகளே யூனிட் 5 என்ன வாரதான். ஸ்ட்ரக்சர் கேள்விகளுக்கு வளமையா வந்து கொண்டுதான் இருக்கு, தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கு. ரைட். 3 மார்க்ஸுக்குரிய ஸ்ட்ரக்சர் கேள்வி எஸ்ஏ வந்துச்சு. 4 மார்க்ஸ் அண்ட் 4 மார்க்ஸ். 3 மார்க்ஸுக்குரிய எஸ்ஏ வந்துச்சு. 23ஆம் ஆண்டு 4 மார்க்ஸுக்குரிய எஸ்ஏ வந்துச்சு. 2024ஆம் ஆண்டும் 4 மார்க்ஸுக்குரிய எஸ்ஏ வந்துச்சு. இங்க மொத்தமாக 6 மார்க்ஸ். இங்க இந்த வருடம் 7 மார்க்ஸ், இந்த வருடம் 8 மார்க்ஸ். ரைட். இப்படி வந்திருக்கு பிள்ளைகள். ரைட். சோ கவனிங்க பிள்ளைகள், அப்போ யூனிட் 5 எனர்ஜெட்டிக்ஸ் என்னோட ஃபைனல் எக்ஸாம்ல எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி உங்களுக்கு விளங்கி இருக்கு. எஸ்ஏ வினாக்கள் தொடர்ச்சியாக வரும்ன்றது பாருங்க. எஸ்ஏ வினாக்கள் பொதுவாக எனர்ஜெட்டிக்ஸ் வாரு, தொடர்ச்சியாக வாரு. ரைட். ஸ்ட்ரக்சருக்கு வரலாம், வராம விடலாம். ஆனா எஸ்ஏக்கு வாருது. அப்போ எஸ்ஏ வினாக்களுக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கணும். பிள்ளைகள், பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸுக்கு நீங்க ப்ராக்டிஸ் ஆவினு சொன்னா யூனிட் 5 உங்களுக்கு லேசி. எல்லாத்துக்குமே தீர்வு பாஸ் பேப்பர் கொஸ்டின் தான். மேலதிகமா தேவையா சப்போர்ட் செமினார்ஸ் மொரட்டோ பேப்பர் செஞ்சிருக்கணும். பட் இப்போ உங்களுக்கு காலம் இல்லை அதுக்கு. ஆல்ரெடி செய்திருந்தால் ஓகே. ரைட். பட் இப்ப காலம் குறைவாக இருக்குது. நீங்க பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ்க்கு ப்ராக்டிஸ் எடுங்க. எனர்ஜெட்டிக்ஸ் யூனிட் 5 முக்கியமான ஒரு யூனிட். மார்க்ஸ் உங்களுக்கு வழங்கி இருக்கு, எத்தனை மார்க்ஸ் கேள்விகள் வருதுன்னு சொல்லி. அடுத்த பிள்ளைகள் யூனிட் 4 இருக்கு தானே. யூனிட் 4 கேசஸ், அது வந்து கொஞ்சம் மார்க்ஸ் குறைஞ்ச யூனிட் சொல்லலாம். சரியா? 2 MCQ 1 MCQ வந்திருக்கு. 2 MCQ 1 MCQ வந்திருக்கு. சரியா? 2 MCQ 1 MCQ. எஸ்ஐ ஸ்ட்ரக்சருக்கு பொதுவா வாரம் குறவு. ஆனா வாரதும் இருக்குத்தான். வரலாம், வராமலும் விடலாம். சொல்ல தெரியா. வரலாம், வராமலும் விடலாம். ஆனா வாரம் குறவு. வாரது என்ன குறவு. எஸ்ஐ ஸ்ட்ரக்சர்ல யூனிட் 4 கேசஸ் சம்பந்தப்பட்ட அந்த கேள்விகள் வாரது குறவு. பட் வந்தால் நம்ம செய்யறடியாக இருக்கணும். ரைட். சோ பிள்ளைகள், இது 2023ஆம் ஆண்டு 3 மார்க்ஸ் கொண்ட ஸ்ட்ரக்சர் கேள்விக்கு வந்துச்சு. இங்க வரல, பட் இங்க வந்துச்சு. இங்க எஸ்ஏ வரல, மொத்தமா 5 மார்க்ஸ். 2024ஆம் ஆண்டு எஸ்ஏல 2 மார்க்ஸ் கேள்விகள் வந்துச்சு. ஸ்ட்ரக்சர்ல 2 மார்க்ஸுக்கு எஸ்ஏ, மொத்தம் 3 மார்க்ஸ் கேள்விகள் வந்திருக்கு. ரைட். இங்க 2 மார்க்ஸ் கேள்விகள் வந்திருக்கு. ரைட். சோ கவனிங்க பிள்ளைகள், இங்க எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் வரல, பட் இந்த இயர் வந்து ஸ்ட்ரக்சர்ல வந்துச்சு. 2023ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சர்ல வந்துச்சு. 2024 எஸ்ஏல வந்திருக்கு 2 மார்க்ஸுக்கு. ரைட். அப்போ MCQ 2 மார்க்ஸுக்கு எதிர்பாருங்க. எஸ்ஏ ஸ்ட்ரக்சருக்கு வரலாம், வராமலும் விடலாம். ரைட். சோ தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்தது யூனிட் 1. யூனிட் 1 வந்து 3 மார்க்ஸ், 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ். எஸ்ஏ ஸ்ட்ரக்சர்ல ஒரு சின்ன அந்த யூனிட் 2ஓட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வரலாம். ஆனா எதிர்பார்க்க தனி ஸ்ட்ரக்சர் அப்படி இல்லையே. ரைட். ஸ்ட்ரக்சர் இல்ல. மொத்தமாக எஸ்ஐ இல்ல, எஸ்ஐ இருக்காது. மொத்தமாக 3 மார்க்ஸ், 2 மார்க்ஸ். ரைட். 3 தொடக்கம் 2 மார்க்ஸ் எதிர்பாருங்க. யூனிட் 1க்கு நீங்க 3 தொடக்கம் 2 புள்ளிகளை எதிர்பாருங்க. ரைட்.
ஸோ இதான் பிள்ளைகள் உங்களோட பாஸ்ட் பேப்பர்ஸ். இதான் உங்களோட பாஸ்ட் பேப்பர்ஸ். ரைட். ஸோ பிள்ளைகள் இப்போ நீங்க ஒரு பிளான் எடுக்கணும். இப்போ நீங்க ஒரு பிளானுக்கு வரணும். என்ன பிளான்? ரைட். என்ன பிளான் சொன்னா, இப்போ உங்களுக்கு இருக்கிற காலம் எவ்வளவு? இப்போ உங்கள்ட்ட இருக்கிற காலம் எவ்வளவு? இந்த காலத்துக்குள்ள நாம எந்த யூனிட்டை படிக்கணும்? அந்த யூனிட் எத்தனை மாச கேள்விகள் வருது? அந்த யூனிட்டுக்குரிய பாஸ் பேப்பர்ஸ், அந்த யூனிட்டுக்குரிய தியரி ரிவிஷன்ஸ், இதுக்கெல்லாம் பிளான் போடுவோம். விளங்குதா? 2 விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. நீங்க ஒன்று பழைய பாடம், இன்னொன்று புதிய பாடம். பழைய பாடங்களை தியரி ரிவிஷன் செய்யணும், பாஸ் பேப்பர் கொஸ்டின் யூனிட் வைஸ் செய்யணும். புதிய பாடங்கள்ல தியரியை இன்னும் படிக்கணும், அண்ட் அதுல செல்ஃப் ஸ்டடி இருக்கு, அதுல பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுக்கு நான் சொல்ற வழி என்னன்னு சொன்னா, இன்னும் தியரி முடிக்காம இருந்தா முடிக்க வேண்டிய தியரிஸ உடனடியாக முடிங்கும். முதல் காலங்கள் நேரடி வகுப்பு தான் என்று இருந்துச்சு, பட் இப்ப எங்களுக்கு ரிசோர்ஸ் நல்லாவே இருக்கு. ரைட். ஸோ அப்போ நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்ன, சிலபஸ குயிக்காக முடியும். ரைட். நேரத்தை வீணடிக்கான பிள்ளைகள் ஏண்டா, நீங்க எக்ஸாம் கொஞ்ச நாள் வச்சுக்கொண்டு சும்மா பஸ்ல ட்ராவலிங்ல அப்போ டைம் வேஸ்ட் பண்ணி கொண்டு இருக்க வேணாம். இப்போ வேகமாக நீங்க சிலபஸ் முடிக்க பாருங்க. முதலாவது வேலை நீங்க உங்களுடைய சிலபஸ் எளியாக முடிக்கிறது. அப்போ பழைய பாடத்தின் தியரி ரிவிஷன்ஸ் அண்ட் புதிய பாடத்தின் தியரிஸ், அப்போ இதுக்கு நீங்க ஒரு நேரம் கொடுக்க வேண்டியிருக்கு. ரைட். 2வது, நாங்க நேரத்தில் படிச்ச யூனிட்டுகளுக்கான யூனிட் வைஸ் பாஸ் பேப்பர் செய்யணும். இனிமேல் படிக்க போகின்ற யூனிட்டுகளுக்கான யூனிட் வைஸ் பாஸ் பேப்பர் செய்யணும். ரைட். 2வது வேலை. 3வது ஃபுல் பாஸ் பேப்பர் செய்யணும். 3வது ஃபுல் பாஸ் பேப்பர் செய்யணும். இந்த 3ம் தான் உங்களுக்குரிய வேலை. தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. திரும்ப சொல்றேன், 3 வேலை இருக்கு உங்களுக்கு. முதலாவது, படிச்சு முடிச்ச பழைய பாடங்களுக்கான தியரியை நீங்க மீட்டல் செய்யணும். இன்னமும் படிக்காத தியரிஸ் அதை நீங்க படிக்கணும். 2 விஷயங்கள் அதுல இருக்கு. 2வது, யூனிட் வைஸ் பாஸ் பேப்பர், படிச்சு முடிச்ச பாடங்களுக்கான பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸை நீங்க செய்யணும். இனிமேல் படிக்க இருக்கின்ற பாடங்களுக்கான யூனிட் வைஸ் பாஸ் பேப்பர் செய்யணும். 3வது, ஃபுல் பாஸ் பேப்பர் பிராக்டிஸ் செய்யணும். ஃபுல் பாஸ் பேப்பர் பிராக்டிஸ், எம்சிக்யூ, ஸ்ட்ரக்சர், எஸ்சி, 3க்கும் பழகணும். 3க்கும் பழகணும். ரைட். பிள்ளைகள் நீங்க எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் பிராக்டிஸ் செய்யற குறவாக இருக்கு. பொதுவாக பிள்ளைகள் குறவு செய்யறேன். எம்சியூ கூடுதலான நேரங்கள் கொடுத்து எல்லாம் செய்யறேன். எஸ்ஏ ஸ்ட்ரக்சருக்கு பெருசாக நேரம் கொடுத்து செய்யணும் பிள்ளைகள். அது ஃபைனல் எக்ஸாம்ல நம்ம ஃபேஸ் பண்ணித்தானே ஆகணும். ரைட். ஸோ அதனால எம்சிக்கு ப்ராக்டிஸ் செய்யுங்கோ, ஸ்ட்ரக்சருக்கு ப்ராக்டிஸ் செய்யுங்கோ, எஸ்ஏக்கு ப்ராக்டிஸ் செய்யுங்கோ. சரியா? ரைட். இப்போ இது எப்படி நாம செய்யணும்? 3 வேலை செய்யணும் தானே வேணும். ஸோ கவனிங்க பிள்ளைகள், இப்போ நீங்க 3 ஒர்க் பண்ணணும். இப்போ நீங்க செய்ய வேண்டியது 3 வேலை இருக்கு. 1வது உங்களோட தியரி. உங்களோட தியரியை நீங்க படிக்க வேண்டியிருக்கு. முதலாவது தியரி ரிவிஷன். அதுல 2 வகையானது இருக்கு. ஒன்று படிச்சு முடிச்சது இருக்கு, இன்னொன்று படிக்க போறது. நான் சொன்ன போல படிக்க போறத குயிக்கா முடிச்சிடுங்கோ. நேரத்தை பின்னுக்குள்ள நேரம், உங்களோட செல்ஃப் ஸ்டடிக்குரிய நேரம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. அந்த நேரத்தை பிள்ளைகள் உங்களோட பின்னுக்குள்ள நேரங்கள் முக்கியமான நேரங்களாக இருக்கும். ரைட். மிக முக்கியமாக நீங்க பயாலஜிக்கான ரிவிஷன் செய்யக்கூடிய தியரி ரிவிஷன் செய்யக்கூடிய நேரமாக இருக்கு. பயாலஜி பிள்ளைகளுக்கு பயாலஜியின் தியரியை ரிவைஸ் பண்ணுகின்ற, தியரியை மீட்டல் செய்யக்கூடிய நேரமாக இருக்கும் பிள்ளைகள். ஸோ இப்போ நீங்க கவர் பண்ணாத தியரிகளை கவர் பண்ணி கொள்ளுங்கோ. அவ்வளவுதான். சரி. அப்ப அதுக்குரிய டைம் ஷெட்யூல் செட் பண்ணுங்க. உங்களுக்கு தான் தெரியும் என்ன டைம் டேபிள் இருக்கு என்று சொல்லி தெரியும். என்ன டைம், எவ்வளவு நேரம், ஒரு ஷெட்யூல் எடுத்து போடுங்க. 2வது நீங்க செய்யணும் யூனிட் வைஸ் பாஸ் பேப்பர்ஸ். யூனிட் வைஸ் பாஸ் பேப்பர்,
யூனிட் வைஸ் பாஸ் பேப்பர். நீங்க படிச்சு முடிச்ச யூனிட்களுக்கு யூனிட் வைஸ் பாஸ் பேப்பர் செய்யுங்க. இன்னும் படிக்காத யூனிட்களுக்கு யூனிட் வைஸ் பாஸ் பேப்பர் செய்யுங்க. அதுக்கான நேரம் ஒன்றை நீங்க ஒதுக்கணும். அதுக்கான நேரம் ஒன்றை நீங்க ஒதுக்குங்க. மூன்றாவது ஃபுல் பாஸ் பேப்பர். மூன்றாவது ஃபுல் பாஸ் பேப்பர். ஃபுல் பாஸ் பேப்பர் எப்படி செய்யணும்? நேரம் வைத்து பிராக்டிஸ் எடுங்க. 2 hour வச்சு எம்சிக்யூ செய்யுங்க. 1 hour வச்சு ஸ்ட்ரக்சர் செய்யுங்க. ஒரு 2 hours வச்சு எஸ்ஏ செய்யுங்க. அல்லது 3 hours வச்சு ஸ்ட்ரக்சரையும் எஸ்ஏயும் சேர்த்து செய்யுங்க. எப்படி வேணாலும் பிராக்டிஸ் எடுங்க. பிராக்டிஸ் எடுத்துட்டு என்ன செய்யணும்? இந்த ரெண்டும் செய்யற நேரத்தில் என்ன செய்யணும்? இந்த ரெண்டும் செய்யக்கூடிய நேரத்தில் என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த யூனிட் வைஸ் பாஸ் பேப்பர் ஃபுல் பாஸ் பேப்பர் செய்யக்கூடிய நேரத்தில் பாஸ் பேப்பரை கொஞ்சம் செஞ்சுட்டு அதுல நீங்க பிழைகள் எடுத்திருப்பீங்க. பிழைகளை நீங்க திருத்துவோம். பிழைகளை திருத்துவோம். அடுத்தது முக்கியமான விடயம், ஸ்கீம் படி ஆன்சர் பண்ண தெரியும். ஸ்கீம் ஆன்சர். ஸ்கீம் ஆன்சர். கெமிஸ்ட்ரியில நம்பர்ல விட எடுக்கிறது இல்ல. நம்பர்ல மட்டும் விட எடுக்க இயலாது. மார்க்ஸ் முக்காவாச காண இயலாது. கெமிஸ்ட்ரியில நாங்க நம்பர்ல விட மட்டும் எடுத்து வேலை இல்ல, வெறுமனே நம்பர்ல விட எடுக்கிற. நம்பர்ல மட்டும் விட எடுத்து வேலை இல்ல. ரைட். கெமிஸ்ட்ரியில நீங்க என்ன செய்யணும் என்று சொன்னால், கெமிஸ்ட்ரியில நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஸ்கீம் எப்படி ஃபைனல் எக்ஸாமுக்கு கொடுக்குறான், ஃபைனல் பாஸ் பேப்பருக்கு எப்படி ஸ்கீம் கொடுக்குறான், ஒரிஜினல் பாஸ் பேப்பர் எடுங்க. இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்தவே இல்லை. இந்த புக்ஸ் எல்லாம் அந்த மார்க்ஸ், அந்த அலைகளுக்கு எத்தனை மார்க்ஸ், அந்த இந்த என்ன கொடுக்கணும், பகுதியில போடணுமா போட தேவையில்லையா, அந்த அலைகள் எப்படி எப்படி எல்லாம் மார்க்ஸ் கொடுக்குறான், அப்படி அந்த ஸ்கீம் ஆன்சர் எப்படி இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒரிஜினல் ஸ்கீம் இருக்கு. ஒரிஜினல் ஸ்கீமை நீங்க போட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஒரிஜினல் ஸ்கீம் எடுங்க. பாஸ் பேப்பரை வச்சு செய்ய வேணாம். ஒரிஜினல் ஸ்கீம் எடுங்க. பிள்ளைகள், ஒரிஜினல் ஸ்கீம், ஒரிஜினல் பாஸ் பேப்பர். புக்ஸ் வேணாம். ஒரிஜினல் பாஸ் பேப்பர் ஸ்கீமை பாருங்க. ஒரிஜினல் பாஸ் பேப்பர் ஸ்கீமை பாருங்க. அதுலதான் தெளிவாக சொல்லியிருப்பான். இந்த ஸ்டெப்புக்கு இத்தனை மார்க்ஸ் கொடுங்க, இந்த நம்பர்ஸுக்கு இத்தனை மார்க்ஸ் கொடுங்க, இந்த அலகுக்கு இத்தனை மார்க்ஸ் கொடுங்க. பகுதி நிலையை போட்டா மார்க்ஸ் கொடுக்க வேணாம், அல்லது பகுதி நிலையை பத்தி நீங்க பெருசா கணக்கெடுக்க வேணாம். ரைட். கிராஃப்ல என்னென்ன புள்ளிகள் குறிச்சு காட்டணும், எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பான். எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பான். மாற்று விடைகள் அதுக்கு எப்படி மார்க்ஸ் கொடுத்திருக்கிறாங்க, அவன் சென்டென்ஸ் ஃபார்மேட் என்ன, ஆன்சர், அந்த ஸ்ட்ரக்சர், அந்த கேள்விகளுக்கு எப்படி சென்டென்ஸ் கிரியேட் பண்ணிருக்கிறான், இண்டஸ்ட்ரியல் என்வாயன்மெண்டல் பொல்யூஷன் இதுக்கு எப்படி ஆன்சர் கொடுக்கப்படுது. ரைட். அப்ப இதெல்லாம் பார்க்கணும். கெமிஸ்ட்ரி பிள்ளைகள் வெறும் நம்பர் எடுக்கிற பாடம், நம்பர்ல விட எடுக்கிற பாடம் அல்ல. நம்பர்ஸ் அலகு ரெண்டும் சேர்ந்துதான் விடை. நம்பரும் இருக்கணும், அலகும் இருக்கணும். ரைட். இப்படி சொல்றல்ல, சரிவு தசம் ஒன்று சொல்றல்ல, தசம் ஒரு மூல் டெசிமீட்டர் -3 இதான் ஃபுல் ஆன்சர். 1430 ஆன்சர் இல்ல, 1430 கிலோ ஜூல் மூல் -1 இதான் ஆன்சர். பிள்ளைகள் இறுதி விட எடுக்கிறதுக்கு முன்னால ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த ஸ்டெப்ஸ்ல எப்படி மார்க்ஸ் கொடுக்கிறான் இதை நீங்க பார்க்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் எப்படி மார்க்ஸ் கொடுக்கப்படுகிறது, நம்பர்ஸுக்கு எப்படி மார்க்ஸ் கொடுக்கிறான், அலகுக்கு எப்படி மார்க்ஸ் கொடுக்கிறான். பௌதிக நிலைகள் போட்டா மார்க்ஸ் தருவானா தர மாட்டானா. பௌதி நிலை சில இடங்களுக்கு கட்டாயம் இல்ல, சில இடங்களுக்கு கட்டாயம். ரைட். எனர்ஜெட்டிக்ஸை பொறுத்தளவுல அந்த சமன்பாடுகள் நம்ம சும்மா டக்குனு நம்பர்ஸை போட்டு மட்டும் போடுவோம், ஆனா அவன் இடையில சமன்பாடு எல்லாம் போட்டு வச்சிருப்பான்.
அப்ப இந்த சமன்பாடுகள் நாம் எழுதுறோம், பிவி சமன் என்ன எழுதுறோம், அல்லது பிஏ சமன் எக்ஸ்ஐபினோடு என்று எழுதுறோம், இந்த சி சம எண்ணுங்கள் என்று எழுதுறோம். இந்த சமன்பாடுகளுக்கெல்லாம் எப்படி புள்ளிகள் வழங்கப்படுகிறது, இதெல்லாம் நீங்க பார்க்கணும். ஃபுல் பாஸ் பேப்பர் கட்டாயம் பிள்ளைகள் நீங்க செய்யக்கூடிய நேரத்துல, அல்லது நீங்க யூனிட் வைஸ் பாஸ் செய்யக்கூடிய நேரத்துல பிள்ளைகள் நீங்க கட்டாயமாக ஒரிஜினல் பாஸ் பேப்பர் ஸ்கீம் யூஸ் பண்ணுங்க. இந்த பாஸ் பேப்பர்ஸ் புக் இருக்கு தானே, இது இந்த பாஸ் பேப்பர் புக்ஸ் இருக்கு தானே, இது உங்களுக்கு பூர்த்தியான நாலேஜ் தர மாட்டாது. உங்களுக்கு எது பூர்த்தியான நாலேஜ், பூர்த்தியான கெமிஸ்ட்ரி எது சொல்லி தரும் சொன்னா ஒரிஜினல் ஸ்கீம் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டான விளக்கத்தை தரும். கம்ப்ளீட்டான கெமிஸ்ட்ரியா நீங்க எங்க பார்க்கலும் ஒரிஜினல் ஸ்கீம்ல தான் பார்க்க இயலும். இந்த பாஸ் பேப்பர்ஸ் புக்ல இல்ல. இந்த பாஸ் பேப்பர்ஸ் புக் இருக்கு தானே, இந்த பாஸ் பேப்பர்ஸ் புக்ல நீங்க பூர்த்தியான கெமிஸ்ட்ரியை எதிர்பார்க்கலாம். இதுல எந்த அழகுக்கு எப்படி மார்க்ஸ் கொடுக்குறான் எப்படி இதெல்லாம் இருக்காது. சும்மா அவனுங்களை நினைஞ்சிருப்பான்னு சொன்னா பேப்பர்ஸை மிச்சப்படுத்துறதுக்காக நினைஞ்சிருப்பாங்க, கேள்வி விட அது மட்டும் தான் இருக்கு. அப்போ ஒரிஜினல் ஸ்கீம் யூஸ் பண்ணுங்க, கட்டாயமாக பிரிண்ட் எடுங்க. 3 பாடத்துக்கும் செய்யுங்க. பயாலஜி பாடம் எப்படி ஸ்கீம் கொடுக்குறான், பயாலஜிக்கு எப்படி மார்க்ஸ் கொடுக்குறான் பாருங்க. அது பயாலஜி எஸ்ஏக்கு எப்படி மார்க்ஸ் கொடுக்குறான், ஸ்ட்ரக்சருக்கு எப்படி மார்க்ஸ் கொடுக்குறான் உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியா பயாலஜியை பத்தி, பட் உங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி மார்க்ஸ் நீங்க படிக்கணும். அதெல்லாம் ஒரிஜினல் ஸ்கீம் எடுங்க. அதுக்கு பாஸ் பேப்பர் புக் யூஸ் பண்ணாதீங்க தயவு செய்து. பாஸ் பேப்பர் புக் யூஸ் பண்ணி பயாலஜி படிக்கிறது இல்ல. பாஸ் பேப்பர் புக்ல பயாலஜி படிக்கிறது மடத்தனம் சொல்லுவோம். பாஸ் பேப்பர் புக்ல பயாலஜி படிக்கிறவங்க இது பிழையானவை. ஒரிஜினல் ஸ்கீம் எடுங்கோ. அந்த ஒரிஜினல் ஸ்கீம்ல சொல்லியிருப்பான் இந்த டேர்ம்ஸ் வரணும், இந்த சென்டென்ஸ் வரணும். எனக்கு தெரியாது, பட் நான் கேள்விப்பட்டதை வச்சு சொல்றேன். சரியா? அவன் அப்ப சில நேரங்கள்ல அந்த ஒழுங்கு முறைப்படி எழுதணும் பார்க்கும். சில கலிகளுக்கு அப்படி இருக்கும். சில நேரங்கள்ல மாறி மாறி எழுதினாலும் ஓகே, சில கலிகளுக்கு ஒழுங்கு முறைப்படியும் எழுதணும். அப்ப எப்படி அது ஸ்கீமா ஆன்சராக கொடுக்கப்படுது, அது டேர்ம் வேர்ட்ஸ் எப்படி கொடுக்கப்படுது, எத்தனை மார்க்ஸ் கொடுக்குறான், எப்படி மார்க்ஸ் கொடுக்குறான், பிசிக்ஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரிஜினல் ஸ்கீம் யூஸ் பண்ணுங்க. இது யூஸ் பண்றது இல்ல, இது யூஸ் பண்றது இல்ல. ரைட்? நீங்க யூஸ் பண்ண வேண்டியது ஒரிஜினல் ஸ்கீம். சரிதான பிள்ளைகள்? ரைட், ஓகே. சோ கவனிங்க பிள்ளைகள். அப்போ இதுதான் எங்கட இருக்க வேண்டி இந்த இருக்கிற காலத்துல உள்ள செல்ஃப் ஸ்டடி. நாங்க சொல்றதவங்கள சொல்லி தாரோம் பிள்ளைகள். முதலாவது உங்கள நீங்க ஒரு நல்ல கான்ஃபிடென்ட், ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் எடுங்க. என்னால இன்ஷா அல்லாஹ் ஏலும். நான் சொல்றேன் பிள்ளைகள், உங்களால ஏலும் பிள்ளைகள். 2 விஷயங்கள் நான் சொன்ன இந்த 3 விஷயங்களுக்கு நீங்க ப்ராக்டிஸ் எடுங்க. தியரி, பாஸ்வேர்ட் கொஸ்டின்ஸுக்கு நீங்க ப்ராக்டிஸ் எடுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஏலும். சரியான பிள்ளைகள்? ரைட், ஓகே. ஸோ இந்த செமினார் உங்களுக்கு நல்ல சக்சஸ், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவாக இருந்தேன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க பிள்ளைகள். ரைட்? நாம இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த உங்களுக்கு கைடன்ஸ் நான் தர இருக்கிறேன். ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கைடன்ஸ் தர இருக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். ரைட்? உங்களுக்கு இந்த செமினார் எந்த அளவுக்கு யூஸாக இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ரைட்? அடுத்தது நான் அடுத்த செமினார் என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். உங்களோட தேவைகள் உங்களுக்கு தான் தெரியும். எங்களுக்கு ஒரு சில விடயங்கள் பொதுவாகத்தான் பார்க்க முடியும். பட் உங்களோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். என்னென்ன இது இருக்கு, எனக்கு இப்படி படிக்கணும், என்ன செய்யணும், நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ரைட்? கமெண்ட்ல பண்ணுங்க. நான் இன்ஷா அல்லாஹ் அது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி என்ன செய்வேன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு செமினார்ஸை நான் இன்ஷா அல்லாஹ் அந்த கைடன்ஸ் ப்ரோக்ராமில் நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு செய்வேன். சரிதான பிள்ளைகள்? உங்களுக்கு இந்த செமினார் எந்த அளவு யூஸாக இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த போடுங்க. அதே போல என்ன விஷயங்கள் எங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட் பண்ணுங்க பிள்ளைகள். ரைட், ஓகே. நாம இன்ஷா அல்லாஹ் அடுத்த செமினார்ஸ்ல சந்திப்போம். ரைட்? தேங்க்யூ வெரி மச் பிள்ளைகள். நீங்க நல்ல ஒரு இதோட சப்போர்ட்னு தந்திருப்பீங்க, நிறைய பிள்ளைகள் ஷேர் பண்ணியிருப்பீங்க. ரைட், ஓகே. எல்லாத்துக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். தேங்க்யூ வெரி மச் பிள்ளைகள். ரைட், ஓகே. அடுத்த செமினாரை சந்திப்போம்.
அடுத்தது நீங்கள் நோட் பண்ணணும்னு சொன்னால் நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளை, முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட காப்பியில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரைட், நான் ஒரு டைம் விட்டு தாரேன் நீங்கள் நோட் பண்ணிக்கொள்றதுக்கு. வேகமாக நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவை இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ரைட், முக்கியமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, ஸ்டேட்டஸில் போடுங்க. ரைட், ஸோ நாங்கள் உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராமும் செய்கிறதுக்கு இருக்கிறோம். ரைட்.